என்பது மகள் அறிந்திருக்கிறபடியால் அந்த வெள்ளிப்போக்கு எல்லாவற்றிலும் ஆண்டவரே என் முதல் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன். அவருடைய கிருபையும் சமாதானம் சந்தோஷம் சுகபலமும் ஆசீர்வாதமும் பரிசுத்தமும் என்றென்று நம்மோடு கூட தங்கி நிலைத்திருப்பதாகும். ஜெபிப்போம். ஏசப்பா, உமக்கு நன்றி செலுத்துற ராஜா தகப்பனே. ஒவ்வொரு நாளும் தேவன் நீ செய்த எல்லா நன்மைகளையும் நினைத்து பார்த்து நன்றுள்ள ஒரு இதயத்தோடு இந்த நாளிலும் தேவன் எங்களை கூடி வர கிருபை கொடுத்திருக்கிறீர்கள். அதுக்காக ஸ்தோத்திரப்பா. இந்த நாளுக்கு ஒரு மகிமை அப்பா நாங்கள் உமக்கு செலுத்தத்தக்கதாக எங்களுடைய பாடலிலும் துதியிலும் ஆராதலிலும் பிரசன்னத்தை காண முடியும் எங்களுக்கு கிருபை தாரும். ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பலத்தில் இடைக்கட்டப்படாதாக்கான இந்த பரிசுத்தாவின் பலத்திலே நாங்கள் ஆண்டவர் என்றென்றுமாய் இந்த உலகத்தின் பாவங்கள் சாபங்கள் நோய்கள் எல்லாம் சுமந்தித்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே அப்பா, எங்கள் மத்தியில் நீர் வாசம் செய்கிற என்று வாக்கு கொடுத்து தேவனுக்கு முன்பாக நிற்க தகுதியில இருக்க முடியும். உங்க வருகிலே நாங்கள் ஆண்டவர் அழைத்து செல்லப்படுகிற பரிசுத்தமுள்ள வாழ்க்கையும் இந்த பூமியில வாழ எங்களுக்கு கிருபை கொடுக்குப்பா. நாங்கள் இந்த நேரத்தில் கூடி இருக்கிற ராஜா, நீர் எங்களோடு பேச போகிறீர். உமது வார்த்தைகளுக்காக நான் காத்து இருக்கிறோம்ப்பா. வார்த்தையின் வல்லமை எங்களுக்கு நன்றாய் விளங்கத்தக்கதாய் தேவரே அனுதினம் எங்களை பலப்படுத்தும் ஆண்டவரே. நாங்கள் எந்த விதத்தில் நான் சோர்ந்து போகாது தேவன் நம்முடைய வாஞ்சுள்ள ஆத்மாவை ஆண்டவரை வார்த்தையினால எங்களை ஆண்டவரை திருப்திப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிற ராஜா. அப்பா, எங்களை எதற்கு படைத்தீரோ, எதற்கு எங்கள் வாழ்வெளித்தீரோ, இம்மட்டுமா நடத்தி வந்தீரோ, தேவன் எங்கள் முன்குறித்ததை நாங்கள் செய்யத்தக்கதாக நீர் அதை மகிமைப்படுத்தக்கதாக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஆண்டு சகோதரன் மூலம் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் உங்களுடைய சத்தியம் விளங்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை செய்ப்பா. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட சத்திய ஆவியானவர் அதன்படி எங்கள் நடத்த எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். உங்கள் வருகையின் போது எங்கள் ஆவி ஆத்துமா சரீரம் பரிசுத்தமுள்ளதாக இருக்கத்தக்கதாக ஒப்புக் கொடுக்கிறோம். மாறாத சம்பூர்ண பரிசுத்த பிரசன்னம் இந்த வேலையில் எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்ய முடியாத கருத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. முதல் பாடல், கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், கரி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். யோர்தானை கடந்து வந்தோம், எங்கள் இயேசுவில் பலனடைந்தோம். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். சேனையின் கர்த்தர் முன்னே நடந்தார், சோர்வின்றி காத்து கொண்டார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கின்றார். தேசமே பயப்படாதே, எங்கள் தேவன் கிரியை செய்கிறார். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். தேசத்தின் நன்மை சேமம் அருள்வார், தாசர்கள் வேண்டிடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம், களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை.
கத்தறிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கத்தறிவாண்டினிலே பெரும் காரியம் செய்திடுவார். கால்மைக்கு தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். ஆழ்வைக்கும் தேசம் இயேசு தருவார், காத்திருந்தே அடைவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஆண்டுகள் நன்மையினார் முடிசூண்டு வளம் பெருக, ஆண்டுகள் நன்மையினார் முடிசூண்டு வளம் பெருக. தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். தேசத்தின் மீதே கண்களை வைத்து பாசமாய் நோக்கிடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். ஜாதி ஜனங்களையும் வந்து மோதி அசைத்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். காத்து தவிக்கும் உள்ள மகிழும் கர்த்தரே வந்திடுவார். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். உண்மையும் நேர்மையுமா இந்த ஊழியம் செய்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். தூய கற்புள்ள தேவ சபையாய் தீவிரம் சேர்ந்திடுவோம். கிருபை எம்மை சூழ்ந்து கொள்ளும் தம் கிருபை, கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. கர்த்தரில் மகிழ்வோம் களி கூர்ந்திடுவோம், கண்டடைந்தோம் கிருபை. அல்லேலூயா. அடுத்த பாடல். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதி ராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம். ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம், ஆண்டவரே சுவை கொண்டாடுவோம். கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திரு ரத்தம் கரத்தியந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டேன் சகாயம் இரக்கமே. கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடா கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன்
தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் பாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலுயா அல்லேலுயா, அற்புதமான சித்திகரே, அந்த விசுவாசம் கற்றறிந்தோம், அந்த விசுவாசம் கற்றறிந்தோம். கோடா கோடி தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கவலைப்படாதீர்கள் என்றுரைத்தே காட்டு புஷ்பத்தை உடுத்து வைத்தே. அல்லேலூயா அல்லேலூயா, ஆடை ஆகாரம் தேவையெல்லாம் அண்டன்று தந்தம்மை ஆதரித்தே, அண்டன்று தந்தம்மை ஆதரித்தே. கோடா கோடி தோற்றம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கணக்கில்லா நன்மைகள் கர்த்தர் செய்து கருத்துடன் பாடி நன்றி கூறுவோம். அல்லேலூயா அல்லேலூயா, தேவகுமாரன் வந்திடும் நாள் தூய முகம் கண்டு கம்பீரிப்போம், தூய முகம் கண்டு கம்பீரிப்போம். கோடா கோடி தோத்திரம் ஏறெடுப்போம். ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை, இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. அல்லேலூயா அல்லேலூயா. கர்த்தர் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நாம் ஜெப வேளைக்குள்ளாய் பிரவேசிக்க இருக்கிறோம். துதிகளோடும் ஸ்தோத்திரங்களோடும் அவருடைய பிரகாரங்களுக்குள் பிரவேசிக்க வேண்டும். அவருடைய ரத்தத்தை ஏந்தினவர்களாய் நாம் மற்றவர்களுக்காக பரிந்து பேச வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். நீர் என்னை காண்கிற தேவன். நன்றி. அவர் நம்மை விசாரிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆனால் அதே போல மற்றவர்களுக்காகவும் அவர் இந்த சிலுவையை சுமந்திருக்கிறார். கிறிஸ்துவின் அன்பை அறிந்தவர்களும் உண்டு, அறியாதவர்களும் உண்டு. அவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். விசுவாசத்தோடு ஜெபிக்க வேண்டிக் கொண்டவர்களும் உண்டு, புறமார்க்கத்தை சார்ந்தவர்களும் ஜெபிக்க வேண்டிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்காகவும் நாம் ஜெபிப்போம். ஜெபத்தை கேட்கிற தேவன், ஜெபத்தை தள்ளாதிருக்கிற தேவன். துன்மார்க்கனும் வேண்டிக் கொள்கிறான். துன்மார்க்கருடைய ஜெபம் தான் கர்த்தருக்கு வரும். இன்னைக்கு நீங்களும் நானும் அவருடைய ரத்தத்தால் கழுவப்பட்ட நீதிமான்களாய் இருக்கிறோம். அந்த விசுவாசத்தோடு தேவனுடைய சமூகத்திலே நிற்போம். அவரை நோக்கி பார்ப்போம். அவரை நோக்கி பார்த்தவருடைய முகங்கள் பிரகாசம் அடைந்தன. அவரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டவனுக்கு கண் பார்வை உண்டாயிற்று. மேஜின் மேலிருந்து கீழே விடும் துணிக்கைகளை பொறுக்கிக் கொள்ள நாய்க்குட்டிகளுக்கு அதிகாரம் உண்டே என்று சொன்ன கானானி ஸ்திரீயுடைய மகளுக்கு அற்புதம் உண்டாயிற்று. வஸ்திரத்தை தொட்டவளுக்கு சுகம் உண்டாயிற்று. ஆலயத்திற்கு 18 வருஷம் வந்தவளுக்கு கூர் நிமிர்ந்து போயிற்று. வீட்டுக்கு வீட்டுக்கு உள்ளே வரும்படியாய் அவளோடு காத்திருந்த சகையுக்கு ரட்சிப்பு உண்டாயிற்று. தேவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. பேதுருடைய மாமின் வீட்டுக்கு போன போது பேதுருடைய மாமி ஜுரம் நீங்கி அவள் பணிவிடை செய்தாள் என்று பார்க்கிறோம். நன்றி ராஜா. மரித்தோரை எழுப்புகிற தேவன், இல்லாதவர்களை இருக்கிறவர்களை போல அழைக்கிற தேவன், இல்லாதிருக்குமனால் அதை நமக்காக உருவாக்குகிற ஆற்றல் படைத்த தேவன், அந்த சர்வ வல்லமுள்ள தேவன், அந்த சாவாமை உள்ளவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம்.
உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹalleluya. உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாய் அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, ஒன்றும் இல்லாத என்னை காருண்யத்தாலே உயர்த்தி வைத்த நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேனே. அல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உம்முடைய கண்கள் எங்களை கண்டது, அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பாலில் கழுவப்பட்ட சுத்த கண்ணன், நன்றி தகப்பனே. பாவத்தை பாராத சுத்த கண்ணராயிருக்கிறார். உமக்கு ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எங்கள் மேல் தயவாயிர ராஜா, செபிக்கிற எங்களுடைய நீதி உங்களுடைய கரத்தில் இருக்க, அந்த நீதியின் கரத்தினால் எங்களை தாங்குங்க, ரத்தத்தால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க. நாங்கள் ஏறெடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் தாரும். முதலாவது சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சர் ரூமன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்க முடிய அழைக்கிறேன். அவர்கள் ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, புதுநமலி சேர்ந்த ஜீவா என்ற ஒரு சகோதரர். அவருக்கு சுகர்னால கை காலில் பயங்கர வேதனை, சரியா நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை. அவர் ஒரு பொதுநல சேவகர், ஏழை எளிய மக்களுக்காக போராடி பல நன்மைகளை பெற்றுக் கொடுக்கிறவர். ஆனால் அவருக்கு சரீரத்தில் இவ்வளவு ஒரு உபாதை, அவருக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அநேக ஏழை எளிய மக்களுக்கு நல்ல காரியங்கள் செய்கிற ஒரு மகன். அவர் இந்த ஜீவா என்ற சவனுடைய சரீரத்தில் காணப்படுகிற சுகர் நீங்கவும், அவர் சரீரம் நார்மலாக மாறி நல்லா ஓடியாடி உழைக்க கர்த்தர் பலன் கொடுக்க முடியும். அவருக்காக ஜெபிப்போம். அப்புறம் ஜெய்சிங் என்ற சகோதரர், அவர் மிகுந்த ஒரு நல்ல அருமையான ஒரு சகோதரர், இந்து சகோதரன் தான். ஆனால் நல்ல நற்பண்புகள் உண்டு. அவருக்கு ஒருவருக்கு உதவி செய்ய போய் இன்னைக்கு அவர் மிகுந்த ஒரு பெரிய கடன் பிரச்சனை மாட்டிக்கொண்டார். உதவி பெற்ற நண்பனே இன்னைக்கு அவரை ஏமாற்றி விட்டார். அவருக்கு மிகுந்த கடன் பிரச்சனை இருக்கிறது. அந்த கடன்கள் எல்லாம் நீங்கும்படியாய் ஜெபிக்க வேண்டி கொண்டிருக்கிறார். அவர் இந்த 2 பேருக்காக, ஜீவா என்ற சவனுக்காகவும் ஜெய்சிங் என்ற சவனுக்காகவும் சவன் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாய் அழைக்கிறேன். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம்ப்பா ராஜா, நன்றி செலுத்துற ராஜா. அப்பா நீர் எங்களை எவ்வளவா எங்களை அன்பு கூர்ந்தீரப்பா. இந்த உலக வாழ்க்கையில பொல்லாத சத்துருவின் போராட்டத்திலிருந்து, எல்லா சுகவீனம் பலவீனத்திலிருந்து எங்களை காத்தேன் ஆண்டவர். அப்பா எங்களை விசுவாசித்துக் கொண்டு உங்கள் பிள்ளைகளாக எங்களை நீ தெரிந்து கொண்டேன் ஆண்டவர். இப்பொழுது உமக்காக நாங்கள் எழுந்து பிரகாசிக்கத்தக்கதாக தேவரே
நாங்கள் ஒவ்வொருவருக்காக நாங்கள் ஆண்டவரே உம் சித்தத்தின்படி நாங்கள் ஜெபிக்க நீங்கள் கொடுத்த பரிசுத்தாவியான துணையோடு கூட ஜெபிக்க எங்கள் அழைத்த தேவனாய் கர்த்தர். நீ நல்லவர், நீ வல்லவர், கிருபை மிகுந்தவர், இரக்கம் உருக்கம் நீடிய சாந்தமும் பொறுமையுள்ள தேவன் ஆண்டவர். நாங்கள் ஏறெடுக்கிற ஒவ்வொரு விண்ணப்பத்துக்கு தேவரே நீர் பதில் அளிக்கிறீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தில் நாங்கள் ஒன்றுபட்டு இருதயத்தில் ஒருமுகர்களாய் அப்பா உம் சமூகத்தில் இந்த விண்ணப்பங்களை ஏறெடுக்கிறோம்ப்பா. நீர் மனம் இறங்கும் ஆண்டவர், நீ மனம் இறங்கும். உன் மகிமை நாங்கள் காணட்டும்ப்பா. நாங்கள் ஜெபிக்கும் பொழுதே எங்கள் விசுவாசின் மேன்மை காணத்தக்கதாக அப்பா நீர் எங்களுக்கு அன்பு கூர்ந்தீரே அந்த நாட்கள் நினைவு கூறுகிறோம்ப்பா. இப்பொழுதும் இப்ப நாங்கள் ஜெபிக்கும் ஒவ்வொரு ஆண்டவரே பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கும் போது உன் அன்பு அவர் மேல் இறங்கட்டும், உன் தெய்வீக கரம் அவர் மேல் இறங்கட்டப்பா. இப்பொழுதும் ஜீவா என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பன சகோதரனை பற்றி நீ அறிந்திருக்கிறீர், அவர் நற்கர்களை நீர் பார்க்கிறீர் ஆண்டவரே. அவர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக தேவரே நீர் அவரை தொட்டு சுகமாக்கும்படியாய் அப்பா உங்க காயப்பட்ட தன்மை குணமாறுகள் சொன்ன அந்த திரு வார்த்தையின்படி சகோதரன் இப்பொழுது ஆண்டவரே உங்க மகிமைக்காக தொடும் ஆண்டவரே. சகோதரன் இச்சனமே சுகமாகத்தக்கதாக ஆண்டவரே எங்கள் விண்ணப்பத்தை அங்கீகரித்துக் கொண்டிருந்தது நன்றி செலுத்துறப்பா. கிருபை தாரும்பா, கிருபை தாரும். ஜெபசிங் என்ற சகோதரனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவர் தகப்பனே. அவருடைய கிரிகளையும் நீங்க அறிந்திருக்கீங்க. நன்மையான காரியங்களை மற்றவர்கள் செய்யும் பொழுது செய்த காரியத்தை அவர்கள் திருப்பி கொடுக்க முடியாதபடி அவர்களுமாய் கடன்பட்டு போய் பாரத்தோடு இருக்கிற ஒரு சகோதரன் குடும்பத்தை நீர் ஒரு விசை நீ பாரும் ஆண்டவர். ஆண்டவர் நீ ஆண்டவர் தீமையை நன்மையால் வெல்லும் என்று சொன்ன ஆண்டவர் அவர் அப்படிப்பட்ட காரியத்தை செய்திருக்கிறார். பிரமாணத்தின்படி நடந்து பிரமாணத்தின் வார்த்தைகள் கீழ்கொண்டு உதவிய அந்த சகோதரனுக்கு ஆண்டவரே இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒரு மன திருப்தி உண்டாக்கத்தக்கதாக இந்த வேலையிலே ஆண்டவரே கொடுக்கப்பட்ட அந்த கடன் திரும்பமாக ஆண்டவரே அந்த சகோதரன் வந்து சகோதரனுக்கு கொடுக்கத்தக்கதா நீ கிருபைத்தார். கருத்தில் ஒப்பு கொடுக்கிற ராஜா தகப்பனே, உமது நாமம் அதிசயமானவர், அற்புதர், ஆலோசனை கர்த்தர், நித்திய பிதா, சமாதானபுரம் என்ற அந்த கர்த்தத்துவத்தின்படி ஆண்டவரே அப்பா சமூகத்தில் சகோதரன் இருவருமே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். கிருபைத்தாரும் நல்ல பதிலை கொடுத்து விட்டு நம்பி விசுவாசித்து உங்களுடைய பாதத்துல பணிந்து கொண்டு கோடாகுட ஸ்தோத்திரங்களின் நன்றி தெரிவிக்கும். ஏற்றுக்கொள்ளும் அப்பா இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமேன். ஆமேன் ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சகோதரி ஷீபாரூபன் அவர்கள் இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். யூபி உத்தரப்பிரதேச மாநிலத்துல கிறிஸ்தவ பிள்ளைகளுக்கும் மிஷினரிகளுக்கு விரோதமாய் தீவிரமாய் காரியங்கள் நடப்பிக்கிறார்கள். அதுக்கு ஒரு மதவாத கட்சி துணை போகிறது, அரசாங்கமும் அதுக்கு துணை நிற்கிறது. அதே போல பாஸ்டர் ஜோஸ் பாப்பச்சன் அவருடைய மனைவி சிரிஜா பாப்பச்சன் இருவரையும் ஓபிஎல் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு கோர்ட் 5 வருஷ சிறு தண்டனை கொடுத்திருக்கிறது. அவர்கள் ஏழை எளிய மக்கள், குறிப்பாக எஸ்சி எஸ்டி மக்கள், இவர்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி சீர்படுத்தி அவர்களை கிறிஸ்தவர்களாய் நடத்தி இருக்கிறார்கள். இதை பொறுக்க மாட்டாத அந்த அரசாங்கமும் மதவாத இயக்கங்களும் சேர்ந்து இவர்களுக்கு சிறை தண்டனையை பெற்றுக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு நம்ம கிறிஸ்தவ அமைப்புகள் சிலர் இப்போ முன்வந்து அடுத்த கோர்ட்டுக்கு அவர்கள் ஹைகோர்ட்டுக்கு தீவிரமாய் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் தாமே இந்த பாடம் அனுபவிக்கிற இவர்களை பவுலு சீலாவை எப்படி கர்த்தர் விடுவித்தாரோ அதே போல இவர்கள் விடுதலை பெற்று விடுதலையோடு ஊழியத்தை செய்யும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். அதே போல இப்பொழுதும் பல இடங்களிலும் இந்த மாதிரி போராட்டங்கள் பாடுகள் இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் கர்த்தர் நல்லவர். இப்போல எல்லா மிஷினர்களுக்காக ஜெபிப்போம். நாம் ஆதரித்துக் கொண்டிருக்கிற பாட்னா பகுதி மிஷினரிகள் ஊழியர்கள் யாருக்காக ஜெபிப்போம். குறிப்பாக அந்த மிஷினரியை வழிநடத்துகிற பெஞ்சமின் என்ற சவனுக்காக ஜெபிப்போம். அவர் தீவிரமாய் பல முயற்சிகளை செய்தாலும் சபைகளை நிறுவுவதற்கு பெரிய சிரமமான சூழ்நிலைகள் உண்டாயிருக்கிறது. தொழுது விடுவதற்கு இடங்கள் இல்லாதபடி சின்ன சின்ன குடிசைகளிலும் மரத்தடியிலும் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். தர்பங்கா பகுதியிலேயே அவள் செய்கிற ஊழியங்களை ஆசீர்வதித்து அந்த இடங்கள் எல்லாம் கட்டடங்கள் கட்டப்படும்படியாய் கர்த்தர் உதவி கருத்தை நீட்டும்படியாய் ஜெபிக்க வேண்டும்.
சகோதரர் பெஞ்சமின் அவர்கள் கொடுத்த அந்த குறிப்புக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆகவே இந்த மிஷனரி சம்பந்தப்பட்ட இந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி ஸ்ரீபாரூபான் அவர்கள் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பை அழைக்கிறேன். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. துதிக்க பாத்திரரே, மே துதிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே துதிக்கிறோம். என் ஜனங்கள் என் துதி சொல்லி வருவார்கள் சொன்னீங்களே. உடைய நாமத்தினாலே நாங்கள் கர்த்தாவே இருவர் அநேகர் கூடியிருக்கிறோம். என் நாமத்தினாலே எங்கே நீங்க கூடிகள் மத்தியில் வருவேன்னு சொன்னீங்களே. நேரடியாக கலந்து கொண்டு இருக்கிற இடத்திலும் நாங்கள் ஆன்லைன்ல கனெக்ட் பண்ணிக்கிற ஒவ்வொருவரும் குடும்பத்தாரும் அப்பா இணைந்து கர்த்தாவே ஜெபிக்க வந்து நிற்கிறோம். உன் முகத்தை தேடி வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. எங்கள் ஜெபங்களுக்கெல்லாம் நீங்க பதில் தாங்க. ஜெபத்தை தள்ளாத தேவன், ஜெபத்துக்கு நீ பதில் தருகிற தேவன் ஆண்டவரே. நாங்கள் விசுவாசத்தோடு நாங்க கேட்கிறது எங்களுக்கு நீங்க அருள் செய்வேன் நம்பிக்கையோடு நாங்கள் ஒவ்வொரு வாரமும் கர்த்தாவை கூடி ஜெபிக்கிறோம்ப்பா. எவ்வளவோ ஜெபங்களுக்கு நீங்க பதில் தந்திருக்கீங்க, நன்றி செலுத்துக்கிறோம். இப்பொழுது கூட எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுடைய பாவங்களோ அக்கிரம அநீதிகளோ ஏதோ இந்த ஜெபத்துக்கு தடையா இருக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தினாலே நீ சிந்தின ரத்தம் எங்களை கழுவி நீங்க சுத்திகரிக்க முடியும் ஜெபிக்கிறோம் அப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. இந்த சமூகத்துல தைரியமா நாங்கள் விண்ணப்பிக்கணும். ஆண்டவரே உதவி செய்யுங்கப்பா. ஆவியான துணை கொண்டு நாங்கள் அப்பா வேண்டிக் கொள்ள எங்களுக்கு நீங்க உதவி செய்யுங்க. நீர் நடத்துங்க. நாம மட்டும் மகிழ்ப்படும். இப்பொழுது கூட ராஜா மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். உடைய பணியை செய்யற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. குறிப்பாக யூபியிலே இருக்கும் ஜோஸ் பாப்சன் அவர் மனைவி கதாவே அவர்கள் யூபியிலே இருக்கிறாங்க. அவர் சுவிசேஷ அறிவித்ததுனாலே பாப்பச்சன் பாப்பச்சனுக்காகவும் பாப்பச்சன் பாப்பச்சன் ஜோஸ் பாப்பச்சனுக்காகவும் அவர் மனைவிக்காக ஜெபிக்கிறோம். யூபியில இருக்காங்க கத்தாவே. இந்த பிள்ளைகள் சுவிசேஷ அறிவித்ததுனாலே கத்தாவே அவர்களுக்கு வர இந்த நெருக்கங்களை நீங்க அறிந்திருக்கிறீங்க அப்பா. பாடுகள் மத்தியில இருக்கிற இந்த பிள்ளைகளுக்கு அப்பா தண்டனை கத்தாவே ராஜா கொடுத்து 5 வருடம் சிறையில அடைக்கப்பட்டிருக்காங்க. குறிப்பாக கத்தாவே நாங்கள் ஜெபிக்கிறோம் பாரத்தோடு. சபையார் ஆகிய நாங்கள் அனைவரும் ஜெபிக்கும் போது கத்தாவே நீங்க விடுதலை செய்கிற தேவன் பேதுரு கூட அப்படியாக சிறையில் இருக்கும்போது சபையார் எல்லாம் கூடி ஜெபித்தார்கள் ஆண்டவரே. அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவரே கத்தாவே ராஜா தூதரை அனுப்பி நீங்க விடுவித்தது போல ஆண்டவரே நாங்கள் அனைவரும் சபையாராக இருந்து கூடி நாங்கள் ஜெபிக்கும் போது இந்த வல்லமை அனுப்பும் என்று ஜெபிக்கிறோம். தூதரை அனுப்பி கத்தாவே அவர்கள் காரியங்கள் நீங்க விடுதலை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக கத்தாவே அவர்களை மறுபடியும் கத்தாவே ராஜா கோர்ட்டுக்கு போகும்போது அது விடுதலைக்காக ட்ரை பண்ற காரியங்கள் அநேக லாயர் ஈடுபடும் போது அவர்களோடு நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே ராஜா. அவர்கள் வெளியே வரணும், உடைய நாமத்தை உயர்த்தணும். நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். நீங்க நிச்சயமாக அந்த பிள்ளைகளை கத்தாவே நீங்க ஊழியக்காரர்களையும் ஊழியக்காரிகளையும் இருவரையும் கத்தாவே நீங்க குறிப்பாக நீங்க கொண்டு வர போறீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். எல்லா தடைகளை நீக்கி போடுங்க கத்தாவே. நீங்க சர்வவல்லமையுள்ள தெய்வன் ஆண்டவரே. அவர்களை கத்தாவே இருக்கிற எல்லா நெருக்கத்தின் மத்தியிலும்ப்பா அவர்கள் ராஜா விடுவித்து வெளியே வரணும். சோர்ந்து போகக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் அவர்களுக்கு பின்பாக ஜெபிக்கிறோம். இந்த வல்லமையை அனுப்பி அவளை ஆறுதல் படுத்துங்க ஆண்டவர். ஆவியானவர் துணை இருந்து கத்தாவே ராஜா சீக்கிரமாய் வெளிவந்து சாட்சி சொல்லக்கூடிய கிருபை நீங்க கொடுக்க போறீங்க. அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் அப்பா. இப்பொழுது கூட எல்லா ஊழிய மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம். பணியை செய்யற ஒருவர்களும் கத்தாவே பாடுகள் தான் இருக்குது, கடைசி காலம் இருக்கிறதுனால கத்தாவே அநேகர் கத்தாவே ராஜா அரசாங்கமும் சரி மதவாதிகளும் சரி அவர்கள் விரோதமாக எழும்பி செய்யற அந்த காரியத்தை நாங்க பார்க்கிறோம் ஆண்டவருடைய. சபைகள் கத்தாவே நடத்த முடியாதபடி குடிசைகளை செய்யறாங்க ஊழியங்களை ஆண்டவருடைய. சபைகள் இருந்த சபைகளை அப்பா இடித்து விடுகிறாங்க. மக்களுக்கு விரோதமாக ஊழியக்காரர்கள் விரோதமாக எழும்பி அவளை அடித்து கொலை செய்யறது நிறைய காரியங்கள் நாங்கள் கேட்கிறோம் செய்தியிலே ஆண்டவரே. கத்தாவே நீங்க இரக்கம் பாராட்டுங்க ஆண்டவரே. உம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த பிள்ளைகளுக்கு நீங்க பாதுகாப்பு கொடுங்க. எல்லாம் எதிர் வல்லமைகளை முறித்து போடுங்க ஆண்டவரே. உடைய பாதுகாப்பு கொடுங்க. ஆனாலும் கத்தாவே ராஜா பாடுகள் வழியால் தான் சுவாமி ராஜ்யம் சுதந்திரிக்க முடியும் சொன்னீங்களே கத்தாவே. நீங்க அவர்களுக்கு ஆறுதல் படுத்துங்க. அவர்கள் துணை வரும்படி ஜெபிக்கிறோம். நாங்களும் ஒவ்வொரு நாள் பாரத்தோடு இந்த குறிப்புக்காக ஜெபித்து கத்தாவே ராஜா நீங்க அவர்களை விடுவித்து கத்தாவே ராஜ்யத்தின் பணியிலே எழுப்புதலுக்காக கடைசி நாட்களை எழுப்புதலுக்கு ஆயத்தப்படுகிற ஒவ்வொரு முயற்சி எடுக்கிற ஒவ்வொருவரோடு கூட இருந்து நீங்க நடத்தி செல்லும்படி நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. குறிப்பாக பெஞ்சமின் சகோதரனுக்காக கூட ஜெபிக்கிறோம். அவரும் கத்தாவே இந்த ஊழியர் மிஷினரியா இருக்கான். அவர்களுக்கும் கத்தாவே எதுக்க நெருக்கத்தில நீங்க அறிந்திருக்கிறீங்க ஆண்டவரே. குறிப்பாக அவருக்கு நல்ல ஒரு சபையை நீங்க கட்டி தாங்க ஆண்டவரே ராஜா.
அதன் மூலமாக மக்கள் அந்த பகுதியிலே வந்து கூடி ஜெபிக்க ஆராதிக்க நீங்க அவர்களுக்கு துணை போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இப்படியாக மிஷினரிகளுக்காகவும் ஊழியர்காரர்களுக்காகவும் நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்கும் நீங்க பாதுகாப்பு கொடுங்க. எல்லா இன்னல்களுக்கும் நெருக்கத்திலிருந்தும் விடுவீங்க. சிறையில் இருக்கிறவர்கள்லாம் ராஜா நீங்க நல்லபடியா வெளியே வந்து இப்படி பணியை செய்ய அரசாங்கத்தை நெருக்காதபடி அந்த மதவாதிகள் நெருக்காதபடி நீ ஆவியானவரே நீங்க ராஜா வெளிப்படும்படி செபிக்கிறோம். நீங்க அவர்களை வெளியே கொண்டு வாங்க. உம்மால் கூடும் ஆண்டவரே என விசுவாசிக்கிறோம். நீ சர்வவல்லமையுள்ள தேவன். எல்லா ஜெபத்துக்கும் நீங்க பதில் தருகிறீர். அதற்காக நன்றி செலுத்துகிறோம், தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். சகல துதி கன மகிமைக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அந்த மிஷினரிகளுக்கு ஒரு பாதுகாப்பு கவசத்தையும் வளையத்தையும் ஏற்படுத்தினபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அடுத்ததாக சொல்ல போகிற குறிப்புகளுக்காக சாந்தி ரூபன் இணைப்பில் ஒருபடி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, வருகிற 24ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிற பிரைட்லி, அனிதாவுடைய ஹஸ்பண்ட், விஜயாசுடைய மருமகன் அமெரிக்காவில் இருக்கிறார்கள். அந்த மகனுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். அதே போல 27ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிற வி ஆனந்த், நம்முடைய பேடன் பிரதருடைய மகன், அவருடைய பிறந்தநாள் வருகிறது. அவருடைய ஆசீர்வாதத்திற்காக சாந்தி ரூபன் இணைப்பில் வந்து ஜெபிக்கும்படி அன்பாக அழைக்கிறேன். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். துதியின் மத்தியில் வாசமாயிருக்கிற எங்கள் தேவாதி தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாதி கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். மீண்டுமாய் கர்த்தாவே இந்த உபவாச நாளிலும் அப்பா நாங்கள் ஆங்காங்கே இருந்து இந்த ஆன்லைன் மூலமாய் உம்மை நோக்கி பார்க்கத்தக்கதாய், உம்மை துதிக்கத்தக்கதாய், மற்றவர்களுக்காய் நாங்கள் விண்ணப்பிக்கத்தக்கதாய் நீர் இந்த நேரத்தை தந்த தயவுக்காய் கூட நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். வல்லபிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். நல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா எங்கள் ஜெபத்தை கேட்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். மாம்சமான யாரும் இடத்தில் வருவார்கள் என்ற வார்த்தையின்படியே அப்பா நீர் எங்களுக்காக நீர் யாவற்றையும் செய்து முடிக்க முடியாது. எங்களுடைய தேவைகளை சந்திக்க முடியாது, எங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும்படியாய் நீர் எங்களுடைய அப்பா ஆவிக்குரிய ஜீவியத்தில் ஆண்டவரே உம்மை அறிகிற அறிவில் நாங்கள் வளரத்தக்கதாய் உம்மை நோக்கி பார்க்கிற கர்த்தாவே, நீர் நிறைவானவராகிய நீர் எங்கள் மத்தியில கடந்து வாரும். நீர் நன்மைகளை செய்யுங்க ஏசப்பா. நீர் அப்படி செய்கிற தயவுக்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்பா இந்த 26ஆம் தேதி ஆண்டவரே இந்த பிறந்த நாளை காண போகிற அனிதாவுடைய கணவருக்காய் நோக்கி பார்க்கிறோம். இம்மட்டுமாய் மகனை அப்பா வழி நடத்தினீர். அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். ஏற்ற நேரத்தில் ஒரு ரட்சிப்பை தந்து ஆண்டவரே ஒரு நல்ல ஒரு அப்பா ஒரு உண்மையிலே வளரத்தக்கதாய் கர்த்தர் நீர் கிருபை தந்தீர். ஏற்ற நேரத்தில் ஆண்டவரே திருமண வாழ்வை நீர் ஆசீர்வதித்து கொடுத்தீர். நல்ல மகளை கொடுத்தீர், நல்ல பிள்ளைகளை கொடுத்திருக்கிறீர். நல்ல வேலை நிமித்தமாய் வெளிநாட்டில் இருக்கத்தக்கதாய் கர்த்தர் நீங்க கிருபை பாராட்டி இருக்கிறீர். அந்த தயவுக்காய் நன்றி அப்பா. எத்தனையோ தடைகள், சோர்வுகள், பலவீனங்கள் வந்தாலும் அதன் மத்தியிலும் உம்முடைய மகனை நீ வழி நடத்தி கொண்டு வருகிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே. அப்பா அதுபோல ஆனந்தன் சகோதரக்காய் ஜெபிக்கிறோம். அப்பா பேடனுடைய மகனுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த மகனுக்கு ஆண்டவரே இம்மட்டுமாய் நீர் நடத்தின கிருபைகளுக்காய் நன்றி. இம்மட்டுமாய் நீர் உங்களுடைய தயவுனாலே அந்த மகனுடைய வாழ்வை நீர் கையின் பிரயாசத்தை, குடும்ப வாழ்வை நீர் ஆசீர்வதிக்கிறீர். அப்பா உமக்கு நன்றி. அவளுடைய சோர்ந்து போகிற நேரத்திலெல்லாம் உம்முடைய ஆண்டவரை வல்லமை, உம்முடைய சத்தம் மகனை தேற்றட்டும் அப்பா. உம்முடைய அப்பா கிருபை மகனை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. நீங்க அப்படி செய்கிற தயவுக்காய் நன்றி. நீர் கொடுத்த மனைவி பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு பிள்ளைகள் ஆண்டவரே உமக்கு பயப்படுகிற பயத்தோடு வளரும் ஆண்டவரே. உம்முடைய ஆசீர்வாதத்தை பெற்ற மகனாய் ஜீவிக்கும் கர்த்தர் நீங்க இரக்கம் பாராட்டுங்க. இப்படியாய் ஆண்டவரே புதிய ஆண்டுக்குள் பிரவேசிக்கிற அந்த பிள்ளைகள் இருவரையும் உடைய நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறோம், உடைய நாமத்தினாலே வாழ்த்துக்கிறோம் கர்த்தாவே. அப்பா நீர் இறங்குங்க, நீர் இறங்குங்க. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். அந்த பிள்ளைகளை ஆசீர்வதித்து நீர் உயர்த்துவதற்காய் நன்றி. அவருடைய கையின் பிரயாசத்தை நீர் ஆசீர்வதிப்பதற்காய் நன்றி. நீர் அப்படியாய் செய்கிற தயவுக்காய் நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். ஆமேன், 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 ஆமேன். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு விசேஷ நாட்களை காண இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதித்தபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். அதே போல அடுத்து சொல்ல போகிற குறிப்புகளுக்காக ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு, வருகிற 29ஆம் தேதி பிறந்தநாளை காண்கிற ரோசலின் கலாவதி, நம்முடைய மூத்த சகோதரர் பேடன் பிரதர் அவருடைய துணைவியார்.
ரோஸ்லின் கலாவதி அவருடைய பிறந்த நாள் வருகிறது. கர்த்தர் நல்ல சுகத்தையும் பலத்தையும் கொடுத்து பிள்ளைகளை வாழ்வை காண கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும். அடுத்தது 30ஆம் தேதி பிறந்த நாளை நினைவுகூர இருக்கிற ரூபன் பிரதருடைய மருமகள் கிறிஸ்டினா, பிரதர் ரூபன் ஆம்ப்ரோஸ் அவருடைய மருமகள் கிறிஸ்டினா அவருடைய பிறந்த நாள் வருகிறது. கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாய் நாம் இப்பொழுது வேண்டிக் கொள்ளப் போகிறோம். இந்த 2 குறிப்புகளுக்காக சகோதரி ஜாக்கி துறை இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஹalleluya. ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா, ஸ்தோத்திரிக்கிற ராஜா, நல்லவரே வல்லவரே ஏசப்பா. இந்த நல்ல வேலைக்காய் கூட கர்த்தாவே உண்மை நாங்கள் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. இந்த வேலையில கூட கர்த்தாவே நாங்கள் ஒருமனப்பட்டு கர்த்தாவே ரோஸ்லின் கலாவதி ஆண்டி உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற சுவாமி ஏசப்பா. என் தேவன் தாமே ஏசப்பா, இந்த நாட்கள்ல பிறந்த நாளை காணப்போகிற ஆண்டியை கர்த்தர் நீங்க கர்த்தாவே ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி ஏசப்பா. வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற தேவன் சுவாமி, நீங்க தாமே ஏசப்பா. நன்மையினால கர்த்தாவே நீங்க முடிசூட்டும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே பிள்ளைகளையும் கர்த்தாவே பெரிய பிள்ளைகளையும் கர்த்தர் நீங்க ஆசீர்வதித்து சுவாமி ஏசப்பா. நல்ல சுகத்தையும் கர்த்தாவே ஆரோக்கியத்தையும் ராஜா நீங்க கட்டளையிடும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே பலவீனம் தன்னை பலவான் என்று சொல்ல முடியும் வார்த்தையின்படி கூட கர்த்தாவே நல்ல பலத்தோடு சுகத்தோடு காணப்பட சுவாமி ஏசப்பா நீங்க கிருபை பாராட்டுங்க. நல்ல ஆரோக்கியத்தினால கர்த்தாவே நீங்க நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். நன்மையான ஈவுகளால ராஜா நீங்க நிரப்ப முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உம்முடைய நாமம் கர்த்தாவே உயர்த்தப்படத்தக்கதாய் கூட கர்த்தாவே அநேகருக்கு சாட்சியா நிற்கத்தக்கதாய் கூட ஏசப்பா நீங்க எடுத்து பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். பலப்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிற ராஜா. அதே போல கர்த்தாவே சகோதரி கிறிஸ்டினா உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா, மகளை கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே இந்த பிறந்த நாள் முதல் கொண்டு கர்த்தாவே மகள் கர்த்தாவை எல்லாவற்றையும் சுதந்திரிக்க கர்த்தாவை நீங்க மகளை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் செபிக்கிறோம். உள்ளத்தின் வாஞ்சிகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் ஏசப்பா என் தேவன் தாமே ஏசப்பா உம்முடைய சித்தத்தின்படி கர்த்தாவே நீங்க மகளை கர்த்தாவே ஆசீர்வாதத்து சுவாமி ஏசப்பா. எல்லா விதமான கர்த்தாவே பூமியின் ஆசீர்வாதங்கள்லாம் ராஜா, உலகத்தின் ஆசீர்வாதங்கள்லாம் ராஜா கர்த்தாவே மகளை கர்த்தாவே ஏசப்பா நீங்க நிரப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அநேகர்கள் கர்த்தாவே மகள் சாட்சியாய் கர்த்தாவே எழுவி பிரகாசித்து சுவாமி ஏசப்பா உங்களுடைய ஊழியத்தை உற்சாகமாய் செய்யத்தக்கதாய் ஏசப்பா மகள் கர்த்தர் நீங்க ஆசீர்வதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. கர்த்தாவே அநேகர்கள் பொலிவிளக்காய் காணப்பட ராஜா மகளை எடுத்து நீங்க சுவாமி ஏசப்பா பயன்படுத்த முடியாது நாங்கள் செபிக்கிறோம். அநேகர்கள் கர்த்தாவே ஆசீர்வதிக்கப்பட்ட மகளாய் காணப்பட சுவாமி ஏசப்பா மகளை கர்த்தர் நீங்க பயன்படுத்துங்க. உம்முடைய நாவும் மகிழ்ச்சியுமாய் கூட கர்த்தாவே அநேகர்களுக்கு கர்த்தாவே பிரோஜனமாய் இருக்க கர்த்தர் நீங்க மகளை சாட்சியாய் எடுத்து நிறுத்தும்படியா நாங்கள் செபிக்கிறோம் சுவாமி. உங்களுடைய நாமம் மையப்படட்டும். கர்த்தர் நீங்க பெரிய காரியங்களை செய்ய பலப்படுத்துங்க. துதிக்கிற மகிமை எல்லாத்தையுமே செபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிற நல்ல பேர். ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஜெபத்தை கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சொல்ல போகிற குறிப்புகளுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஞானியா இணைப்பில் வரும்படி அழைக்கிறேன். ஜெபிக்க வேண்டிய குறிப்பு 26ஆம் தேதி திருமண நாளை நினைவுகூர இருக்கிற ஜெரி பிலோமினா தம்பதியருக்காகவும் அமெரிக்காவிலே படித்துக் கொண்டிருக்கிற ஆல்ஃபிரட் அந்த தம்பி அவன் படிப்பை முடித்து இந்தியா திரும்ப வேண்டும். சில விசா சிக்கல்கள் இருக்கிறது. அந்த விசாவில எந்த பிரச்சனை இல்லாதபடி அது எக்ஸ்டென்ஷன் கிடைக்க வேண்டும். எக்ஸ்டென்ஷன் கிடைச்சா வேற வேலை போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அந்த விசாவில் ஒரு எக்ஸ்டென்ஷன் கிடைக்க முடியாது. அமெரிக்காவில் படிக்கிற அந்த மகனுக்கு விசாவில் உள்ள பிரச்சனைங்க எக்ஸ்டென்ஷன் கிடைக்க முடியாது. ஜெபிக்க வேண்டும். இந்த குறிப்பு. அதை தொடர்ந்து 10th 11th +2 எழுத போகிற பிள்ளைகளுடைய பட்டியல் நம்மிடத்தில் இருக்கிறது. அவர்களுக்கான தேர்வுக்கான நாட்கள் அரசால் வெளியிடப்பட்டிருக்கிற தேர்வு நாட்கள் நான் இதில் இணைப்பை அனுப்பியிருக்கிறேன். அதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அவளுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். அந்தந்த நாளில கட்டாயம் ஜெபிக்க முடியாத பெயர் கொடுத்த அந்த பிள்ளைகளுக்காக நாம் பாரத்தோடு ஜெபிக்க வேண்டும். அதுக்காக நான் அதனையும் அனுப்பியிருக்கிறேன். இந்த குறிப்புகளுக்கும் பொதுவான காரியங்களுக்காக பாஸ்டர் ஸ்டீபன் ஜெபிக்கும்படி அன்பை அழைக்கிறேன். நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. நேற்றும் இன்றும் மாறாதவரே சோத்தரிக்கிறோம். எங்களுக்காக சிலுவையிலே யாவையும் செய்து முடித்த அற்புதரை சோத்தரிக்கிறோம் ஐயா. அப்ப அந்த நாளிலே நாங்கள் உம்முடைய சமூகத்திலே ஒருமனப்பட்ட கூடி அந்த ஒரு சிலராக கூடி நோக்கி பார்க்க திருவிதம்பதற்காய் சோத்திரம் ஐயா. என்னுடைய விண்ணப்பங்களுக்கு வேண்டுவதற்கு செவி கொடுக்கிறபடியாக சோத்தரிக்கிறோம். நாளிலே அந்த தகப்பனே நமக்கு சோத்தரி 26ஆம் தேதி தங்களுடைய திருமண நாளை நினைவு அருமையான மக்கள் ஜெரி பிலோமினா தம்பதியினருக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இது மட்டுமா இந்நாள் வரை நடக்கிற தேவன் இதோ ஆண்டவர் புதிய வருஷத்துக்குள் பிரவேசிக்கிற தம்பதியினரை தேவகரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். அவருடைய சுகபலன் ஆரோக்கியத்திற்காக குடும்ப வாழ்வின் சமாதானத்திற்காக
ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர பலனடையும். தேவ சமாதானம் அவர்களை நிரப்பும்படியாக அவருடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். நாள் வரை நடத்தின தேவன் தொடர்ந்து வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. நம்முடைய கருத்துல ஒப்புக் கொடுக்க மகிமைப்படுகிறார்கள். அதே விதமா அதே சமயத்தில் ஆல்பர்ட் என்ற சவுனுக்காக ஜெபிக்கிற அவருடைய விசா பிரச்சனையிலே தேவகரம் பொறுப்பெடுக்கும்படியாக ஜெபிக்கிறமே. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை சொல்லி இருக்கிறபடியாய் அந்த பிரச்சனை விவசாய பிரச்சனை நல்லபடியாய் முடித்து தேவநாமம் மகிமைப்படுத்தத்தக்கதாக நல்ல ஒரு வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ளும்படியான வழி வாசலை ஆண்டவர் தந்தள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உண்மை நோக்கி பார்த்தவங்கள் பிரகாசமடைய வெட்கப்பட்டு போங்க என்று சொல்லி இருக்கிறபடியே ஆண்டவரே மகனுடைய விசா பிரச்சனை தேவகரம் கூட இருந்த ஆண்டவரை வழி நடத்திய அதை சுகமாக முடித்து தர தேவனை உதவி செய்ய முடியாது ஜெபிக்கிறோம். அன்பு தகப்பனே துதிக்கிறோம். அதே விதத்துல இந்த ஆண்டு அந்த 10th எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 11th எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். 12th எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தேர்வு அட்டவணை தேவகரம் பொறுப்பெடுக்க முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தேவகரத்து பிள்ளைகள் கவனம் செய்தாதபடி படிக்கவும் தேர்வுல பயம் உணர வேண்டி தெளிவாக எழுதத்தக்கதாக தேவ ஞானத்தினால நிரப்பப்பட முடியாது ஜெபிக்கிறோம். தேவனே உங்களுடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறமையா, தேவனை மகிமைப்படும்படியாக ஜெபிக்கிறமையா. பிள்ளைகளுடைய வாஞ்சைகள் விருப்பங்கள் நிறைய எதிர்பார்க்கிறபடியாக நல்லபடியாக தேர்வுகளில் நல்ல மார்க்குகள் எடுக்கத்தக்கதான கிருபையை கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். தகப்பனே இந்த நாளில ஈரோடு தேர்தலுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே அரசியல் கட்சிகள் மும்முரமாக இறங்கி ஆண்டவரே சோத்திரமையா அந்த ஈரோடு தேர்தலில் மும்முரமாக செயல்படுகிற வேளையிலே தேவகரம் தாமே பொறுப்பேற்று ஆண்டவரை நல்ல தலைவரை தேர்ந்தெடுத்து உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே டெல்லி மாநில தேர்தலுக்காக ஜெபிக்கிறோமையா. உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். தேவகரம் பொறுப்பெடுக்கட்டும் சமாதான முறையில தேவனுடைய வல்லமை நான் ஆளுகை செய்து ஏற்ற தலைவரை தேர்ந்தெடுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய கருத்துல ஒப்புக் கொடுக்கிறோம். நம்முடைய புல்வாரி சரி ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். மிஷினரி குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அவருடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசிகளுக்காக ஜெபிக்கிறோம். விசுவாசங்களை பலப்படுத்துங்கப்பா. கிறிஸ்துவுக்குள்ளாக ஆண்டவரை பலனுடைய தேவனை உதவி செய்தலும்படியாக ஜெபிக்கிறோம். மிஷினரி குடும்பங்களை தேவகரம் பொறுத்து உங்களுடைய வல்லமையினால நிரப்பி தேவனுடைய ஆளுகைகள் வைத்துக் கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம். விரோதமாக எழுந்துள்ள எல்லா சத்துடைய போராட்டங்களை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே முறியடிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். சேலம் ஊழிய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறோம். உள்ள விசுவாச குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. வாய்க்க பண்ண வேண்டுமா ஜெபிக்கிறோம். எதிர்பார்க்கிற மாதிரியான நல்ல அனுகூலமான வழி வாசலை திறந்து ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தி உடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. அவருடைய தேசத்தில் வேலை வாய்ப்பு பெருகவும் அவருடைய தேசத்துல எல்லாமே விளைச்சல் பெருகும் வழியாக தேசம் ஒரு செழிப்பா ஜெபிக்கிறோம் ஐயா. தேச தலைவர்கள் ஆண்டவரை நல்ல ஞானத்தை புத்தியை கொடுத்து தேவ ஞானத்தோடு ஆண்டவரை ஆக்கபூர்வமான வழிகளை தேசத்தை நடத்தி செல்லத்தக்கதான தலைவர்களுக்கு தெய்வ ஞானத்தை கொடுத்துள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஐயா. உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். தேவரே மகிமைப்படுவீராக நம்முடைய நீதாமை மகிமைப்படுவதே நம்முடைய கருத்துல ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவின் நாமத்துல தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம். என நல்ல பிதாவே. கர்த்தர் ஜெபங்களை எல்லாம் கேட்டபடியால் தேவனுக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஜெபத்தை கேட்பவரே மாம்சத்தேகம் உள்ள யாவரும் இடத்தில் வருவார்னு சொன்ன வார்த்தையின்படி இதை நாங்கள் எடுத்த எல்லா ஜெபங்களும் கேட்டீர். எங்களுக்கு துணையா ஆவியானவர் வாக்கு கடங்க வேண்டுதல் செய்ததை அறிகிறீரப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா. ஜெபித்த அத்தனை குறிப்புகளுக்கும் பதில் தாரும். நன்றி தகப்பனே. ஐக்கியத்தை சார்ந்த குடும்பத்தால் அத்தனை பேரை நினைத்தருளும் அப்பா. எல்லாரும் திருக்கரத்தால் தாங்கி வழிநடத்தி வருகிறேன். உடைய கரத்தின் நன்மையினால் திருப்தியாக்குகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். வெளிதேசங்களிலே பணிக்காக சென்றிருக்கிற பிள்ளைகள், படிப்புக்காக சென்றிருக்கிற பிள்ளைகள் அத்தனை பேரை நினைத்தருளும். நம்பி கொடுத்த ஊழியங்களை எல்லாம் நேர்த்தியா நிறைவேற்றி வர கிருபை தந்தீரே. அதற்காக ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே நன்றி. கிருபையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். மகிமையின் தேவனே உமக்கு ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். அதனால எங்களை கூட்டி சேர்த்திருக்கிறேன். நீர் எங்களோடு கூட பேசுங்க அப்பா. நீர் பேசுவதற்கு அடியேனை ஒரு கருவியாய் மாத்திரம் பயன்படுத்திக் கொள்ளும். உம்முடைய நாமத்தை உயர்த்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் பிதாவே. கர்த்தர் ரட்சகருமாகிய இயேசு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.
இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசும்படியாய் கொடுத்த வேத பகுதி 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார் என்றான். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னுடனே கூட இருப்பாராக என்றான். இந்த சம்பவம் நமக்கு நன்றாக தெரிந்த ஒரு பகுதி. தன் சகோதரர்களை பார்த்துவிட்டு வரும்படியாய் தாவீதை தகப்பன் அனுப்புகிறான். அவர்கள் யுத்த களத்திலே ஒரு பெலிஸ்தனுக்கு விரோதமாய் யுத்த களத்தில் இருக்கிறார்கள். அந்த பெலிஸ்தனுடைய பெயர் கோலியாத். அவன் ராட்சத பிறவி. அவன் நித்தமும் வந்து இஸ்ரவேல் படைகளை பார்த்து கேலி பேசுவான். என்னை கொல்வதற்கு இத்தனை பேரா, தைரியம் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் வாருங்கள் என்றெல்லாம் சொல்லி அவர்களை பரியாசம் பண்ணுவான். அவன் ராட்சத பிறவியா இருந்தபடியினால் அவனோடு போராடுவதற்கு இந்த இஸ்ரவேல் படைகள் தயக்கத்தோடு இருக்கிறது. இந்த சூழ்நிலையில தன் ராணுவத்தில் பணிபுரிகிற தன் 2 சகோதரர்களை காணும்படியாய் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த இளம் வயது பையன் தாவீது வருகிறான். இப்பொழுது இந்த கோலியாத் கர்த்தரை நிந்திக்கிறான். உடனே இவனுக்கு கோபம் வருது. விருத்த சேதனம் இல்லாத ஒரு பெலிஸ்தன் நம்முடைய தேவனை நிந்திப்பதா? இவன் தலையை நான் வாங்க போகிறேன், இவனை நான் ஒரு வழியாக்குவேன் என்று சொல்லி சவால் விடுகிறான். இது ராஜாவுக்கு இந்த தகவல் தெரிய வருகிறது. யுத்த களத்தில் இருக்க வேண்டிய ராஜா அரண்மனையில படுத்து கிடக்கிறார். அவரிடத்துல கூட்டி கொண்டு வருகிறார்கள். அப்ப அவன் சொல்லுகிறான், நீ சின்ன பையனா இருக்கிறிய, போய் அந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ண முடியுமா? ஐயா ராஜாவே, நான் ஆடு மாடு மேய்க்கிறவன். ஒரு விசை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் நான் ஆடுகளெல்லாம் தப்புவித்திருக்கிறேன். இந்த சிங்கத்தின் கைக்கும் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பெலிஸ்தன் கைக்கும் தப்புவிப்பார். இந்த பெலிஸ்தனை 2ல 1 ஆக்குவேன் சொல்லுகிறான். உடனே சவுல் சொல்றேன், சரிப்பா, உன் விருப்பப்படி போ, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாராக என்று சொல்லி வாழ்த்தி அனுப்புகிறான். வந்து அந்த பெலிஸ்தனை அவன் வீழ்த்தினான். இதுதான் அதுல சம்பவம். சொல்லுகிறான், சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும். ஓ, பெலிஸ்தன் ஒரு ராட்சத பிறவி, அவனுடைய கைக்கு தப்பிக்க வேணும். ராட்சத பிறவி இருந்தாலும் அவன் மனுஷ உருவம் தான். ஆனா அவனை ஒப்பிடுவது யாருக்கு ஒப்பிடுகிறாரு? கரடிக்கும் சிங்கத்துக்கும். சிங்கத்தின் கைக்கும் கரடி கைக்கும் தப்புவித்த கர்த்தர் இந்த பெலிஸ்தனுடைய கைக்கும் தப்புவிப்பார். சிங்கத்துக்கு 4 கால் இருக்கு, கரடிக்கு 4 காலு, இவனுக்கு 2 காலு 2 கையே. ஆனா இந்த சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் என்று ஏன் சொல்ல காரணம்? சிங்கம் வேட்டையாடும் போது தன்னுடைய முன்னங்காலை உயர்த்தி அந்த காலால் தான் அடிக்கும். அந்த காலால் தான் அடித்து அதை பிடிக்கும். அப்ப அதுக்கு கரமாக செயல்படுவது முன்னங்கால். அதுபோல கரடி பிடித்தால் விடாதுன்னு சொல்லுவார். சிங்கம் அடித்து நொறுக்கும், கரடி தன் முன்னங்கால்களால் பிடித்து இறுக்கி அதை நொறுக்கும். இதுதான் சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கை. இப்ப சிங்கத்துக்கும் கரடிக்கும் கால்கள் தான் கைகளாக பயன்படுகிறது. அதே போல இந்த ராட்சத பிறவி, அவன் கை காலுக்கு தெரியாம துள்ளிட்டு அலைகிறான். இவனுடைய கைக்கும் கர்த்தர் என்னை தப்புவிப்பார் என்று சொல்லுகிறார். அப்ப அங்கே பார்க்கிறோம் ஒரு பெலிஸ்தன். அந்த பெலிஸ்தன் ராட்சதன். அந்த பெலிஸ்தன் தான் யாருக்கு பிரச்சனை? இங்கே இஸ்ரேல் ஜனங்களுக்கு பிரச்சனை. நம்முடைய வாழ்க்கையிலையும் சில பிரச்சனைகள் வரத்தான் செய்கிறது. பிசாசினால் வருகிறது, நம்முடைய தவறுகளினால் வருகிறது, எப்படியோ நமக்கு பிரச்சனைகள் வருகிறது. பிரச்சனை என்று வந்துவிட்டாலே அது நமக்கு பெரிதாகத்தான் தெரிகிறது. இப்ப இஸ்ரேல் படை அத்தனை பேர் இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய பார்வைக்கு அந்த பெலிஸ்தன் பெரியவனாய்
காணப்படுகிறான். இவர்கள் கண்டு பயந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த தாவீதுடைய கண்களுக்கு அந்த கோலியத் அற்பமா எண்ணப்பட்டான், ரொம்ப அற்பமா எண்ணப்பட்டான். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்பொழுதும் பிரச்சனைகளை நாம் பெரிதாக எடுத்துக்கொள்வோமானால் அது பயத்தை ஏற்படுத்தும். பிரச்சனைகளை அற்பமா எண்ணிவிட்டால் அது ஒன்றுமே நம்மை மேற்கொள்ள பிரச்சனை தான் நம்ம கண்டு பயப்படணுமே ஒழிய பிரச்சனை கண்டு நம்ம பயப்படவே கூடாது. அப்பங்க சிங்கத்துக்குரிய பலன், கரடி கொடுத்த பலன், இந்த ரெண்டு பலத்தையும் சேர்ந்தவன் தான் இந்த பெலிசன். அதனால தான் ராட்சத பறவை. மனுஷனுக்குரிய பலம் இல்லை. ஏன்னா மனுஷனுக்குன்னு ஒரு பலம் இருக்கு, அதுக்கு மிஞ்சின பலம் ராட்சத பலம் படைத்தவன் தான் அந்த பெலிஸ்தன், கோலியாத். அதனால தான் அது சிங்கத்துக்கும் கரடிக்கும் அவன் ஒப்பிடப்பட்டிருக்கிறான். அப்ப சிங்கத்தின் பலன், கரடியின் பலன், இது ரெண்டும் இணைந்த பெலிஸ்தன். இப்போ இன்றைக்கு அநேக பிரச்சனைகள் நம்ம எதிர்த்து நிற்கலாம். அந்த பிரச்சனைகள் நம்மை விழத்தட்டுவது போல் காணப்படலாம். அந்த பிரச்சனைகள் நம்மை ஆகடியம் பண்ணலாம், அவமானப்படுத்தலாம், ஏளனம் பண்ணலாம், எது வேண்டுமானாலும் இருக்கலாம். இந்த கர்த்தர் சொல்லுகிறார், அந்த சிங்கத்தின் கரடியும் தப்புவித்த கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று நீங்களும் அறிக்கை செய்வீர்களானால் எந்த பிரச்சனையாய் இருந்தாலும் நீங்கள் அதை விழத்தட்ட முடியும். இப்ப எனக்கு அருமையான தேவஜனமே, இப்போ இங்க பார்க்கிறோம் அந்த சிங்கம் கரடி என்று பார்க்கிறோம். அப்ப அந்த சிங்கத்தை குறித்து சில காரியங்கள் இன்னைக்கு உங்கள் மத்தியில வைக்க விரும்புகிறேன். கடைசியில் நம்ம பிரச்சனை எப்படி மேற்கொள்ளலாம் என்று சொல்லுகிறேன். அப்போ அந்த சிங்கம் எப்போ நம்ம விளத்தட்டு, சிங்கம் என்ற ஒரு பிரச்சனை ஒரு மனிதனை எப்படி விளத்தட்டுகிறது, ஏன் மனிதன் பிரச்சனையில மூழ்கி போகிறான் என்பதற்கு வேதத்திலிருந்து சில சம்பவங்களை சொல்ல விரும்புகிறேன். 1 சாமுவேல் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் மன்னிக்கணும் 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். எடுத்துக்கொள்ளலாம். 1 ராஜாக்கள் 13ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். அவனை வழியிலிருந்து திரும்ப பண்ணின தீர்க்கதரிசி அதை கேட்ட பொழுது அவன் கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய மனுஷன்தான், கர்த்தர் அவனுக்கு சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் அவனை ஒரு சிங்கத்துக்கு ஒப்பு கொடுத்தார். அது அவனை இங்க ஒரு சிங்கம், நான் ஏற்கனவே சொன்னேன், சிங்கத்தை மிருகமா பார்க்காதீங்க, பிரச்சனையா பாருங்க. பிரச்சனை பலமா இருக்கு. இங்க ஒரு தீர்க்கதரிசியை முறித்து போட்டது. சிங்கம் அவனை மேற்கொண்டு விட்டது. தீர்க்கதரிசிய, இந்த தீர்க்கதரிசியை குறித்து தெரிந்து கொள்ள வேண்டும். ரெகபயம், சாலமோனுடைய மகன் எரபயம், இவர் ரெகபயம். இவன் இஸ்ரவேலுக்கு ராஜா, அவன் யூதருக்கு ராஜா. அதே காலகட்டத்துல இவன் பிரிஞ்சு போய் இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாறும். இப்போ பலிபீடத்துல பலி செலுத்துறதுக்கு இவன் துணிகிறான். அந்த நேரத்துல கர்த்தருடைய ஆவியை பெற்ற ஒரு இளைஞன், ஒரு தீர்க்கதரிசி புறப்பட்டு வரான், பெத்தேலுக்கு வர்றான். வந்து அவன் என்ன சொல்லுகிறான், ராஜாவே, இந்த பலிபீடத்துல நீர் நினைச்ச கூடாது, பலி செலுத்தக்கூடாது, இந்த பலிபீடம் வெடிச்சு சாம்பலாகி போயிடும் என்றெல்லாம் சொல்லி எச்சரிக்கிறான். நீர் பலி செலுத்தினா இந்த மாதிரிலாம் ஆகி போகும் என்று சொல்லி அவனை எச்சரிக்கிறான். உடனே இந்த ரெகபயம் கோபம் வருது. நீ என்னடா சின்ன பைய, நீ என்ன பார்த்து என்ன சொல்றது, அவனை பிடிங்கள் என்று சொல்லி கையை நீட்டுகிறான். நீட்டின கை அப்படியே நின்று விட்டது, மடக்க முடியவில்லை. ராஜாவுக்கு பயமாகி போச்சு. பிறகு நீ வேண்டுதல் செய்ப்பா என்று சொன்ன வேண்டுதல் செய்கிறான். அதுக்கு பிறகுதான் கை மறுகையாய் மாறிச்சு. இப்போ அந்த தீர்க்கதரிசி இவன் கனப்படுத்த விரும்புகிறான். உடனே தீர்க்கதரிசி சொல்லுகிறான், எப்பா ராஜாவே, என்னதான் கொடுத்தாலும் வாங்க மாட்டேன், எனக்கு தேவன் ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறார், நீ போன வழியாக திரும்ப வரக்கூடாது, வேறு வழியா வரணும், ஓர இடத்துல அப்பம் தண்ணீர் எதுவும் புசிக்க கூடாது, வேறு வழியா நீ திரும்பி வர வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தை கட்டளை இருக்கிறது, அதை நான் மீற மாட்டேன், ஆகவே என்னை தடுக்காதீரும் என்று சொல்லிவிட்டு அவன் வருகிறான்.
இந்த நடந்த சம்பவம், பலிபீடம் வெடிச்சு சாம்பலானது, ராஜாவுடைய கை நீட்டின மாதிரி நின்றது, இதையெல்லாம் பார்த்த 2 பேரு அவனுடைய தகப்பன்ட்ட போய் சொல்றாங்க. அந்த தகப்பன் ஒரு தீர்க்கதரிசி, வயதானவன். உடனே அவன் சொல்லுகிறான், டேய், அந்த தீர்க்கதரிசி எந்த வழியா போகிறான்? இல்ல, அவன் இப்படிலாம் சொல்லியிருக்கிறான், நான் வேறு வழியாக போவேன், நான் அப்பம் புசிக்க மாட்டேன், தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரு என்று சொன்ன உடனே, எனக்கு ஒரு கழுதையை சேணம் வைத்துக் கொடுங்கள், நான் அவனை போய் பார்க்கிறேன். உடனே இவன் வந்து அவனை பார்த்துட்டான். பார்த்து, வாரம் என் வீட்டுல தண்ணி அப்பம் புசித்து கால் கழுவி தண்ணி பருகி அப்பம் புசித்து இளைப்பாரி விட்டு போகலாம். உடனே இவன் தான் சொல்லுகிறான், என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன், எனக்கு கர்த்தருடைய வார்த்தை இதுதான், நான் திரும்ப வேற வழியா தான் நான் போகணும், எந்த வீட்லயும் நான் புசிக்க கூடாது, சாப்பிடக்கூடாது, தண்ணீர் குடிக்க கூடாது. இல்ல இல்ல, நீர் இப்படி செய்து விட்டு போவதை ஆவியானவர் எனக்கு சொன்னாருன்னு இவன் பொய் சொல்றான். இந்த கிழத்திற்கதரிசி பொய் சொல்றான். என்ன சொல்றா, அதே ஆவியானவர் தான் எனக்கு சொன்னாரு, நீ போ, இந்த தீர்க்கதரிசிக்கு அப்பம் கொடுத்து தண்ணீர் கொடுத்து இளைப்பாற வை என்று சொல்லி எனக்கு சொன்னதுனால தான் நான் வந்திருக்கிறேன், அதனால நீ வாருன்னு சொன்ன உடனே வேறு வழி இல்லாம அவனோடு போனான். அவன் பாதையை மாற்றி விட்டான். போன வழியில திரும்ப கூடாது, ஆனா அதே வழியில வர்றான். வந்து ராஜா இவன் இந்த தீர்க்கதரிசி வீட்டுல சாப்பிட்டு இளைப்பாரு. இப்போ சொல்லிட்டு இவன் திரும்பி போறான். போற வழியில ஒரு சிங்கம் வந்தது, இவன் அடித்து போட்டு விட்டு. அப்பதான் அந்த கிழ தீர்க்கதரிசிக்கு தகவல் வருது. இவன் போய் அவனுடைய பாடியை எடுத்து இவனுக்கு இந்த வச்சிருந்த கல்லறையில அடக்கம் பண்ணி பிள்ளைகளையும் சொல்றான், உன் நல்ல தீர்க்கதரிசிப்பா, கர்த்தருடைய சொல்ல கேளாம போயிட்டான், ஆனா வலுவ வச்சது யாரு? இந்த கள தீர்க்கதரிசி. இவன் தான் அவனை வழிமாற செய்தது. ஆனா இப்ப இவனே சொல்றான், அவன் நல்ல தீர்க்கதரிசி, கர்த்தருடைய சொல்லை கேளாமற் போனதுனால என்ன ஆயிடுச்சு, கர்த்தருடைய வார்த்தையை மீறினதுனால சிங்கம் அடித்து போட்டது என்று சொல்லி அவனை அடக்கம் பண்ணினான். தன் பிள்ளையிடத்தில் சொல்லுகிறான், நானும் சாகும்போது என்னையும் இந்த கல்லறையில தான் வைக்கணும் சொல்லிட்டு போயிட்டான். இப்ப இதுல என்ன நடக்கிறது? ஒருவன் தீர்க்கதரிசி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், அதன்படியே நடக்கிறது. ராஜா சொல்லியும் கர்த்தருடைய வார்த்தையை மாத்திரம் தலைமேற்கொண்டு அதன்படி நடக்கிறான். ஆனா ஒரு கிழட்டு தீர்க்கதரிசி, நானும் கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறேன் என்று சொல்லி அவனை திசைமாற வைத்து விட்டான். அப்ப இன்னைக்கு இங்க இதுல யார சொல்ல முடியும்? அப்போ என்ன வந்தாலும் சரி, நீங்க கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொண்ட பிறகு அதுல உறுதியாய் இருக்க வேண்டும். சரி, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை எது? வேத வசனம் தான். அது ஒரு நாளும் அழியாது. அப்ப இந்த கர்த்தருடைய வார்த்தையைத்தான் தீர்க்கதரிசிகள் உங்களுக்கு கொடுக்கிறார்கள், பாஸ்டர் கொடுக்கிறார், எல்லாம் கொடுக்கிறார். கர்த்தர் சொன்ன வார்த்தையை மாற்றி யார் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதீர்கள், நீங்களும் மாற்றி விடாதீர்கள். அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மாறாக எந்த தீர்க்கதரிசிகள் சொன்னாலும் அதை அங்கீகரிக்காதீர்கள், ஏற்றுக்கொள்ளாதீர்கள். அப்படி செய்தா சிங்கம் நம்மை அடித்துவிடும். சாத்தானை குறித்து ஆண்டவர் என்ன சொல்லுகிற, கர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவரை விழுங்கலாம் என்று சுற்றி வகை தேடி கொண்டிருக்கிறான். அப்ப எப்ப சிங்கம் நம்ம அடிக்குது? சிங்கம் சுத்தி சுத்தி தான் வருது, ஆனா அது நம்மளை மேற்கொள்ள முடியல. அது எப்போ மேற்கொள்ளுகிறது? எப்போ நீ கர்த்தருடைய வார்த்தையை மீறுகிறாயோ. கர்த்தருடைய வார்த்தை அத்தனை நமக்கு வேதத்துல இருக்கு, எல்லாமே இருக்கு. இந்த கர்த்தருடைய வார்த்தையை வசனத்தை நீ மீறும் பொழுது சிங்கம் உன்னை மேற்கொண்டு விடும், பிரச்சனை உன் வாழ்க்கையில் வந்துவிடும். அப்போ நீ கர்த்தருடைய பிள்ளை, உலகத்தான அல்ல. உலகத்தாருக்கு சரி, நம்ம அவருக்கு கர்த்தருடைய வார்த்தை தெரியாது, அவன் வேற விஷயம். அன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளை, ஆலயத்துக்கு போகிறவன், ஆவிக்குரிய சபையில் இருப்பவன், நல்ல வார்த்தைகளை கேட்பவன், உனக்கு வசனம் எல்லாம் நன்றாக தெரிகிறது. அந்த வசனத்துக்கு மீறி நீ நடப்பாயானால் கர்ச்சிக்கிற சிங்கம் உன்னை விழுங்கி போட, பிரச்சனை உன்னை மேற்கொண்டு விடும். இன்னைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைவருடைய வாழ்க்கையில, ஏன் எனக்கு இந்த பிரச்சனை? இத்தனை பேர் ஜெபிக்கிறாங்களே, இத்தனை பேர் உபவாசிக்கிறாங்களே, நானே உபவாசித்து ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை தீரவில்லை என்றால், நாம் எங்கேயோ கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு மீறி இருக்கிறோம். இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே, என்னுடைய மீறுதல் என்ன, என்னுடைய அக்கிரம சிந்தை என்ன, நான் எந்த இடத்துல உண்மை வேதனைப்படுத்தி இருக்கிறேன்,
ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று உங்களை தாழ்த்தி கேட்பீர்களானால் நீங்கள் எந்த இடத்துல கர்த்தருடைய வார்த்தையை மீறினீர்கள் என்பது வெளிப்படும். ஒப்புரவாகுங்கள். உங்கள் பிரச்சனை அப்பொழுதே தீர்ந்துவிடும். அப்ப அந்த தீர்க்கதரிசி தான், அவனை வழிமாற செய்ததும் ஒரு தீர்க்கதரிசி தான். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வார்த்தையில நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். தீர்க்கதரிசனம் கர்த்தருடைய வார்த்தைக்கு உட்பட்டதாய் இருக்க வேண்டும். அந்த வார்த்தைக்கு மீறும் பொழுது கர்த்தருடைய கோபாக்கினம் வருகிறது. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, அதே 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். அப்பொழுது அவன் இவனை பார்த்து, இந்த கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் போறதுனால் இதோ நீ என்னை விட்டு புறப்பட்டு போன உடனே ஒரு சிங்கம் உன்னை கொல்லும் என்றான். இங்கேயும் ஒரு தீர்க்கதரிசி. முதல்ல பார்த்தோம் கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினதுனால. இப்போ கர்த்தருடைய சொல்லை கேளாமல் போகும்பொழுது, அப்போ அந்த கர்த்தருடைய சொல்ல கேளாமல் போகும்போதும் சிங்கம் நம்மை மேற்கொண்டு விடும். சீரிய ராஜா பெனாதத். அப்போ ஆகாப் என்பவர் ராஜாவாக இருக்கிறார், இஸ்ரேல் மேல ராஜாவா இருக்கிறார். இந்த பெனாதாத் அவனை மேற்கொள்ள வேண்டும். ஆனா அவன் மார்வேஷம் போட்டு இவன்கிட்ட வந்துருவான், இவனும் மன்னிச்சு விட்டுருவான், ஒரு உடன்படிக்கை செய்து கொள்ளுவான். இது கர்த்தருக்கு குமம் வந்துடும். உடனே ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புகிறார். நான் கொல்லும்படியா வைத்திருந்த பெனாதத்தை நீ தப்ப விட்டது என்ன, நீ இந்த மாதிரி விட்டுட்டாயன்னு சொல்லி எச்சரிப்பதற்கு ஒரு தீர்க்கதரிசியை அனுப்புறான். அந்த தீர்க்கதரிசின்னு சொல்லுகிறான், தேவனுடைய பிள்ளைகள் ஒருவனை கூப்பிட்டு என்ன அடி என்று சொல்லுகிறான். உடனே அவன் அடிக்க மறுக்கிறான், தீர்க்கதரிசியை அடிக்க மறுக்கிறான். அப்பதான் சொல்லுகிறான், நீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்காம போனதுனால உன்னை சிங்கம் கொல்லும் என்று சொல்லுகிறான். உடனே பாருங்க, அந்த வாலிபன் போகிறான், போற வழியில ஒரு சிங்கம் அவனை கொன்று போட்டது என்று பார்க்கிறது. தீர்க்கதரிசியுடைய பெயர் எழுதப்படவில்லை. ஆனா அப்ப கர்த்தருடைய சொல், இங்க கர்த்தருடைய சொல் என்ன, கர்த்தருடைய வார்த்தை என்பது வேதத்துல இருக்கிறது. சொல் என்பது சில ஸ்பெசிபிக்கா சில காரியங்கள் சொல்லுவார். அதன்படி இப்போ இவனுக்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன, தீர்க்கதரிசிய அடிக்கணும். ஆனா இவன் அடிக்க மறுக்கிறான், அந்த கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகிறான். அப்போ தேவனுடைய வார்த்தை எதுவா இருந்தாலும் சரி, நாம் அதற்கு கீழ்ப்படிய வேண்டும். கானான் தேசத்துக்கு போயின்னு சொன்ன போது இவன் புறப்பட்டு போகிறான். ஆண்டவரே, எந்த தேசம், அது எப்படி இருக்கும், நீர்ப்பாய்ச்சலா இருக்குமா, செழிப்பா இருக்குமா, அப்படிலாம் கேட்கல. தேசமே தெரியாது, நீ போ என்று சொல்லுகிறார். அவன் புறப்பட்டு போய்விட்டான். ஆண்டவர் நடத்தினார். அந்த கீழ்ப்படிதல் கர்த்தருடைய சொல்லுக்கு அப்படியே கீழ்ப்படிய. கர்த்தருக்கு நம்ம ஆலோசனை கொடுக்க நமக்கு யாரும் அனுமதி கொடுக்கல. ஆனா என்ன கேட்கலாம், என்ன செய்யணும், கர்த்தர் என்ன சொல்லுகிறாரோ அந்த வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிய வேண்டும். ஆதாம் ஏவாளுக்கு கர்த்தர் என்ன வார்த்தை கொடுத்தாரு, அந்த மரத்தின் கனியை புசிக்கலாகாது, புசிக்க நாளிலே நீங்கள் சாகவே சாவியர்கள். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. இப்ப இவர்கள் என்ன செய்தார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறினார்கள். அப்புறம் இன்னொரு பக்கம் இன்னொரு இடத்துல கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய இல்லை. கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படியாமலும் போனார்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறியும் செய்தார்கள். எனக்கு அருமையான, நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு மீறவும் கூடாது, சொன்ன சொல்லுக்கு கீழ்ப்படியாமலும் இருக்கக்கூடாது. அது பாவமாக மாறிவிடும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தை இன்னைக்கு நமக்கு இருக்கு. நியாயப்பிரமாணத்தை மீறுவது பாவம். நியாயப்பிரமாணம் என்றால் என்ன, கர்த்தருடைய வார்த்தைகள். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை மீறவும் கீழ்ப்படியாமலும் இருக்கும்படியாய் உபதேசங்கள் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. நிறைய தவறான உபதேசங்கள்லாம் வருகிறது. அப்ப கர்த்தருடைய வார்த்தைக்கு முரண்பாடான வார்த்தைகளை சொல்லுகிற யாரா இருந்தாலும் அவர்களை ஏற்றுக்கொள்ள கூடாது, அந்த உபதேசத்தை அங்கீகரிக்க
கூடாது. 2 யோவான் 9ஆம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம். 2 யோவான் 9ஆம் வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனே உடையவன் அல்ல. கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அதை வாசிக்கலாம். ஒருவன் உங்களிடத்தில் வந்து இந்த உபதேசத்தை கொண்டு வராமல் இருந்தால் அவனை உங்கள் வீட்டிலே ஏற்றுக்கொள்ளாமலோ அவனுக்கு வாழ்த்தல் சொல்லாமலோ பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவர். அப்போ இந்த திருத்துவ சத்தியத்துக்கு மீறி வார்த்தைகள் யாராவது கர்த்தருடைய வார்த்தை அப்படியெல்லாம் சொன்னால் கொள்ளாதீர்கள். அந்த உபதேசத்தை கொண்டு வருபவர்களை வீட்டுக்குள் ஏற்றவும் ஏற்றாதீர்கள். அவ பாருங்க, ஒரு நல்ல தீர்க்கதரிசியை கர்த்தர் சொல்லாத வார்த்தையை சொல்லி விழத்தட்டிட்டான். இன்னொரு இடத்துல ஒரு தீர்க்கதரிசி ஒரு வார்த்தை கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறான், அதுக்கு கீழ்ப்படியாமல் போனா வாலிபனும் செத்து போனான். நம்முடைய வாழ்க்கை அப்படி இருக்கக்கூடாது. சரி, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில சில மீறுதல்கள், அக்கிரமங்கள், கீழ்ப்படியாமை இருக்கத்தான் செய்கிறது. அப்போ இதை எப்படி நீக்குவது? இதுக்கு எப்படி ஒரு மாற்று வழி இருக்கிறது? அப்ப சிங்கான் மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்க கேட்கலாம். ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமத்து நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அப்போ அவருடைய தலைமுறை தண்டனை யார் மேல வந்தது? சாத்தான் யாரை மேற்கொள்ள பார்த்தா? இப்ப மாறனதான். ஆனா சாத்தான பரிகரித்தார். சிலுவையில சாத்தாரை இயேசு கிறிஸ்து பரிகரித்தார். சாத்தாரை காலின் கீழ் மிதித்தார். அப்ப முந்தின ஆதாம் மீறினான், கீழ்ப்படியாமல் போனான், பாவம் வந்தது. பாவத்துக்கு ஒரு தண்டனை, பாவத்தின் சம்பளம் மரணம். ஆனா இன்றைக்கு நாம் மீறுகிறோம், ஆக்கினை இருக்கிறது. சத்துரு சிங்கம் நம்ம மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும், சாத்தான் நம்ம மேற்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்றால் நாம என்ன செய்யணும்? இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்க வேண்டுமா? நமக்காக சிலுவையில் பலியான இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்க்கும் பொழுது நமது ஆக்கினைக்கு தப்புவிக்கப்படுவோம். எனக்கு அருமையானவங்க, அப்ப இந்த கீழ்ப்படியாமை, மீறுதல், இவைகள்லாம் எப்படி வருகிறது? 2 வசனம் சொல்லுகிறேன். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளின் பொருட்டே கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளின் மேல் தேவ கோபம். அவன் தேவ கோபாக்கினை எப்போ வருமா? கீழ்ப்படியாமையின் போது, கீழ்ப்படியாமையின் நிமித்தம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப எப்போ சிங்கம் நம்ம மேற்கொள்ளுது? எப்ப சாத்தான் நம்மை மேற்கொள்ளுகிறான்? நாம் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போகும். எதுல கீழ்ப்படியாமல் போகணும், எது கீழ்ப்படிதல், எதுல நாம் கீழ்ப்படியாமல் போகிறோம் என்பதற்கு அதையே கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல வாசிக்க கேட்ட வசனத்துக்கு மேலாக 5ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். ஆகையால் விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர்ரீச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயங்களை அழித்து போடும். அப்போ கீழ்ப்படியாம போவதற்கு காரணம் என்ன? நம் மாம்சத்தின் காரியங்கள், மாம்சத்தின் செயல்கள். அப்போ இதைத்தான் நம்ம அழிக்கணும். இதைத்தான் அழித்தால் சிங்கம் நம்மை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. இப்ப நம்மை யூத ராஜ சிங்கம் ஆளுகை செய்தால் இந்த பிசாசு என்ற சிங்கம் நம்மை மேற்கொள்ளவே மேற்கொள்ளாது. இப்ப இதுதான் கீழ்ப்படியாமல் போகுது. அப்ப நம்ம கீழ்ப்படியாமல் போவதற்கு காரணம் என்ன? நம்முடைய மாம்சம். அப்ப இந்த மாம்சத்தை நம்ம சிலுவையில் அறைய
ஒப்பு கொடுக்கிறோம். ஆசை இச்சைகளை சிலுவையில் அறைய ஒப்பு கொடுக்கும் பொழுது அந்த முந்தின ஆதாமின் மீறுதல் அக்கிரமங்கள் நம்மை விட்டு நீங்கிப்போம். இன்னைக்கு நம்ம நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே நாம் மாம்சத்தில் செய்கிற மீறுதல்கள், அக்கிரமங்கள் தான் இன்னைக்கு நம்முடைய பிரச்சனைகளுக்கு பெலிஸ்தன் நமக்கு எதிராய் மருத்துவனாய் காணப்படுவதற்கு காரணம் அதுதான். அப்ப தாவீதுக்கு அந்த பெலிஸ்தன் அற்பமா எண்ணப்பட்டான். அதனால்தான் அந்த பெலிஸ்தனை அவன் கர்த்தருடைய துணையால் மேற்கொண்டான். அப்ப இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தையினாலும் அவருடைய வல்லமையினாலும் இந்த கர்ச்சிக்கிற சிங்கமய சாத்தானை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். தானியேலின் சரித்திரம் 6ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல அங்கே ஒரு இளைஞன் இந்த சாத்தான இந்த சிங்கத்தை மேற்கொள்ளுகிறான். அதை பார்க்கலாம். தானியேல் 6:24. தானியேலின் மேல் குற்றம் சாட்டின மனுஷரோ என்றால் ராஜா கொண்டு வர சொன்னான். அவர்களையும் அவர்கள் குமாரரையும் அவர்கள் மனைவிகளையும் சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். அவர்கள் கெபியின் அடியிலே சேரும் முன்னே சிங்கங்கள் அவர்கள் மேல் பாய்ந்தது. அவர்கள் எலும்பெல்லாம் வைக்கப்பட்டு. இதுல பாக்குறோம், தானியேல் ஒரு பரிசுத்தவான். அவனை குறித்து நன்றாக தெரியும். அவன் தேவனுக்கு முன்னமாக கேடு செய்யவில்லை. தினம் 3 வேளை ஜெபித்தான். ராஜாவின் போஜனத்தை ஒதுக்கினான். வாலிபத்தில் இருந்தாலும் பரிசுத்தத்தை காத்து கொண்டான். இப்ப அவனை சிங்க கெபில போடுறாங்க. போட்டாச்சு. ராத்திரி முழுக்க சிங்க கெபிக்குள்ள இருக்கான். அது சிங்கம் ஒண்ணுமே அவனை மேற்கொள்ளல. இந்த சிங்கம் அவ்வளவு பசி. ஏனென்றால் இப்ப இவன் மேல அபாண்டமாய் குற்றம் சாட்டினாங்க பாத்தீங்களா? அவங்கள அடுத்த நாள் தூக்கி போடுறாங்க. போட்டா அவர்கள் தரையில் போய் சேர்வதற்கு முன்னமே சிங்கங்கள் பாய்ந்தவர்களை பிரிட்டு போட்டதான். அப்ப கொலை பசியில இருந்திருக்கு. ஆனா தானியேலை மேற்கொள்ள முடியவில்லை. அப்ப தானியேலுக்குள்ள இருந்தது பரிசுத்தம். அவனை தூக்கி போட்டவர்களை சிங்கம் கொண்டதே. அவர்கள் யார்? பரிசுத்தவான்கள் மீது அபாண்டமாய் குற்றம் சாட்டுகிறவர்கள். நன்றாக தெரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் பரிசுத்தவான்கள் மீது அபாண்டமாய் குற்றம் சாட்டுவீர்களானால் இந்த சிங்கங்கள் உங்களை பீறிட்டு போட்டுவிடும். பிரச்சனையிலே மூழ்கி போய் விடுவீர்கள். அதை விடுவிக்கவே முடியாது. எலும்பு எல்லாத்தையும் நொறுக்கி போட்டு விடும். இது ஒரு எச்சரிப்பான செய்தி. இன்னைக்கு நம்ம பரிசுத்தவான்களை எப்படியா கண்டுகொள்வது? யார் பரிசுத்தவன் தெரியாது. நமக்கு அந்த கிருபை இல்லையே. மொத்தத்துல யாரையும் அபாண்டமாய் குற்றம் சாட்டாதீர்கள். இன்னைக்கு தவறு செய்கிறவர்கள் இருக்கிறார்கள். தவறை கண்டிக்கலாம். ஆனால் முகாந்திரம் இல்லாமல் காரணமே தெரியாமல் யாரையும் அபாண்டமாக குற்றம் சாட்டாதீர்கள். மற்றவர்களை குற்றம் சாட்டுவதற்கு கர்த்தர் நமக்கு அதிகாரம் கொடுக்கப்படவில்லை. இப்ப யாருக்குள்ள என்ன இருக்கு நமக்கு தெரியாது. இப்போ நமக்கு நல்ல கூடவே இருக்கிறவங்க சில தவறுகள் செய்யலாம். ஆனால் அவர்களை குற்றப்படுத்தாதீர்கள். அந்த குற்றங்களை மன்னியுங்கள். அதுதான் ஆண்டவர் சொன்னார். ஆனால் இந்த தானியேல் மீது அபாண்டமாய் குற்றம் சாட்டினார். இன்னைக்கு எத்தனை பரிசுத்தவன் மீது அபாண்டமாய் குற்றச்சாட்டுகளை ஏற்படுத்துகிறார்கள். கேட்ட சொல்லலாம், ஓ அந்த ஊழியக்காரர் நீங்க தான் பெருசா சொல்லிடணும், அவர் எப்படியாக்கும் அப்படியாக்கும். அதை கர்த்தர் பார்த்து கொள்வார். அந்த யாரை குற்றப்படுத்துவதற்கு கர்த்தர் நமக்கு அனுமதி கொடுக்கிறார். வீணாக யாரையாவது நம்ம குற்றப்படுத்துகிறவர்களா இருப்போமானால் இந்த கர்ச்சிக்கிற சிங்கமய சாத்தான் நம்மை நொறுக்கி போடுவான். யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தையும் வாசிக்க கேட்கலாம். யோவான் 8ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக் கொண்டிருக்கையில் ம் அவர் நிமிர்ந்து பார்த்து, ம் உங்களில் பாவம் இல்லாதவன் ம் முதலாம் கல்லெறிய கடவன். ஆஹ் நாம யோக்கியமா இருக்கணும். நமக்குள்ளே 1008 குறை இருக்கு. ஒரு சிறிய விபச்சாரத்தில் ஈடுபட்டால் என்று கையங்களமா கொண்டு வந்து விட்டார்கள். ஊருக்கு புறம்பே கல்லறிந்து கொல்லப்பட வேண்டும். அங்க கல்லறிந்து கொல்ல போகிற இடத்துல இயேசு கிறிஸ்து இருக்கிறார். சரி, இவரையும் சேர்த்து கொல்லலாம்னு சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க அவருக்கு முயற்சிக்கிறார்கள். ஐயா,
மோசேயின் பிரமாணத்தின்படி உபச்சாரத்தில் கைகளமாய் ஈடுபட்டு அந்த ஸ்திரீ கொல்லப்பட வேண்டும். நீர் என்ன சொல்லுகிறேன்? உடனே தரையில் குறிந்து எழுதுகிறார், பாவம் செய்யாத முதலாவது இவள் மீது கல்லெறிய கடவுள். இந்த வார்த்தை கேட்ட மாத்திரத்துல எல்லாரும் மனசாட்சி குத்துட்டு எல்லாரும் போயிட்டோம். இப்ப எல்லாரும் தான் பாவத்துல இருக்கிறாங்க. இப்போ மற்றவனை குற்றம் சாட்டுவதற்கு நமக்கு என்ன? இப்ப இயேசு கிறிஸ்து அவளை மன்னித்து அனுப்பிவிட்டார். இனி நீ பாவம் செய்யாதே என்ற ஒரு எச்சரிப்போடு அவளை அனுப்பிவிட்டார். இப்போ எனக்கு அருமையானவர்களே, இன்னைக்கு நம்ம அவாண்டவன் யாரையும் குற்றம் சாட்டக்கூடாது. ஏன்னா இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்க தயாரா இருக்கிறார். நாம் குற்றவாளிகள் என்று சொல்லி ஒருவனை நாம் குற்றம் சாட்டுகிறோம். ஆனா இயேசு கிறிஸ்து அவர்களை மன்னிக்கிறார். அதனால நாம் குற்றம் சாட்டக்கூடாதாம். அதனால யாரையும் குற்றம் சாட்டுகிறார். கண்களுக்கு எதிரே இல்ல திட்டம் தெளிவுமாய் சில தவறு செய்கிறார்கள், தவறு கையங்களமாய் பிடிக்கப்பட்டது என்றால் அது அவர்களோட மன்னித்து, இனிமேல் இந்த செய்யாதே, இதைத்தான் இயேசு செய்தார், இனிமேல் இந்த தவறு செய்யாதே என்று சொல்லிதான் அவரை அனுப்பினார். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை. அதனால்தான் அதைத்தான் நம்ம பயன்படுத்தோம். கல்லறிந்து கொல்லக்கூடாது. அப்ப இன்னைக்கு அவாண்டமாய் இன்னைக்கு பழிச்சொற்களை எளிதாய் மற்றவர்கள் மீது நாம் என்ன செய்து விடுறோம்? கல்லறிந்து விடுகிறோம். அது கூடாது என்று நாம் மற்றவர்களை குற்றவாளி என்று சொல்லும் பொழுது மற்ற 4 பேர் நம்மளை குற்றவாளி என்று சொல்லுவார்கள். ஆகவே நம்ம யாரையும் குற்றப்படுத்த நமக்கு அதிகாரம் கிடையாது. குற்றப்படுத்தினால் நாம தான் சிங்கக்கவியில மாட்டிக்கொள்வோம். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். தேவன் தெரிந்து கொண்டவர்களே, குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மீது குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறார். அதனால யாரையும் தயவா குற்றம் மாட்டேங்க. தவறு இருக்குமானால் அதை அவர்களுக்கு சொல்லுங்கள், மன்னித்து விடுங்கள், மறந்து விடுங்கள். ஆனா அபாண்டமாய் குற்றம் சாட்டி கல்லெறிய துணிந்து விடாதீர்கள். இது இன்னைக்கு இயேசு கிறிஸ்து நாம் கற்றுக் கொடுக்கிற ஒரு பெரிய பாடம். இன்னொரு வசனம் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் 24ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 24, 23. பவுலின் காவல் பண்ணவும் நடக்கவும் அவனுக்கு ஊழியம் செய்வதற்கும் காத்திருக்கும்படி செய்தான். சம்பவம் உங்களுக்கு தெரியும். பவுல முகாந்திரம் இல்லாம குற்றம் சாட்டுகிறார்கள். யாரு? ஆசாரியர்கள். தெர்தெல்லு என்பவன் பேலிக்ஸ் தேச அதிபதி. காரணமே இல்லாமல் எதையும் விசாரிக்காமல் குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனா கர்த்தர் என்ன செய்தாரா? அந்த தேசத்தின் அதிகாரி கண்களை தயவு கிடைக்க செய்து யாரும் அவனை வீணா குற்றம் சாட்டக்கூடாது, அவனை யார் வேணாலும் பார்க்கலாம் என்று சொல்லி அவனுக்கு எல்லா உதவிகளையும் கர்த்தர் கிடைக்க செய்தார். எனக்கு அருமையான தேவஜனமே, அப்ப பவுல் பரிசுத்தமாக்கப்பட்டவர். அப்ப அவனுக்கு விரோதமாய் முகாந்திரம் இல்லாம குற்றம் சாட்டுகிறார்கள். ஆனா அவர் குற்றம் சாட்டவர்களுக்கு முன்னால் இவனுக்கு கனமும் மகிமையும் தான் கிடைத்தது. அதுதான் இந்த அதிகாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்ப குற்றம் சாட்டுவது என்பது சாத்தானுடைய ஆவி. நீங்கள் என்ன விதமான ஆவியை பெற்றிருக்கிறீர்கள்? கண்டிக்கலாம். ஆலயத்தை கள்ளற்பகை ஆக்கி விட்டார்களே என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சவுக்கை உண்டபடி கண்டித்தார். பாவத்தை குறித்து கண்டித்தார். இனி பாவம் செய்யாதே, படுக்கை எடுத்துக்கொண்டு நட, பாவத்தை தான் கண்டித்தார். ஆனால் குற்றம் சாட்டவில்லை, அவர்களை அவமானப்படுத்தவில்லை. அதே போல இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் குற்றம் சாட்டுவது என்பது அது சாத்தானுடைய ஆவி. அதுக்கு இடம் கொடுத்துறாதீங்க. மன்னிப்பது என்பது, மன்னித்து மறப்பது என்பதை
மற்றவிடத்தில் நல்லதை பார்ப்பதும் தான் பரிசுத்த ஆவியானவர். குற்றம் பார்க்கின் சுற்றம் போய்விடும் என்று சொல்வார். இப்ப நமக்கு உறவுகள் இருக்கிறது, ஒவ்வொருத்தரும் எதையாவது ஒரு குறையே பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் ஒருவரும் நம் கூட இருக்க மாட்டார்கள். இப்ப நம்மோடு கூட இருப்பவருடைய வாழ்க்கையில நல்லதை பாருங்கள், அதையே செய்யுங்க. அதனால தான் தாவீது ஒரு இடத்துல சொல்லுகிறான், சங்கீதம் 22:21 வாசிக்கலாம். சங்கீதம் 22:21. என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், என்னை சிங்கத்தின் வாயிலிருந்து ரட்சியும், நான் காண்டாமிருகத்தின் கொம்புகளில் நிற்கும்போது எனக்கு செய்வது. இங்க தாவீது இவன் சிங்கத்தை அடிச்சு கொண்டவன். இன்னைக்கு அவர் தான் சொல்றாரு, என்ன சிங்கத்தின் வாய்க்கு தப்பு. அப்ப அதெல்லாம் நம்ம யோசிக்கணும். எது சிங்கம்? சாத்தான். பிசாசின் கிரியைகளுக்கும் அக்கிரமங்களுக்கும் என்னை தப்புவியும். நான் காண்டாமிருகத்தின் கொம்பில் சிக்கிக் கொண்டேன், நீர் என்னை தப்புவியும் என்று சொல்லி அவர்கிட்ட கேட்கிறேன். இப்ப எனக்கு அருமையானவர்களே, நான் யாரையும் குற்றப்படுத்தக்கூடாது, யாரையும் நான் பொல்லாப் பண்ணிடக்கூடாது. அவை சிங்கத்தின் வாய்க்கு நான் அப்படி யாரையாவது முகந்தரமில் குற்றப்படுத்தி காயப்படுத்தி வேதனைப்படுத்துவேன். ஆனால் சிங்கம் என்னை கவிக்கொள்ளும், காண்டாமிருகம் என்னை குத்தி தூக்கிவிடும். அவை நீர் அவைகளுக்கு என்னை விலக்கி பாதுகாத்து கொள்ளும். எபிரேயர் 11:33 வாசிக்கலாம். எபிரேயர் 11:33. எபிரேயர் 11:33. விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் சாத்தானின் வாயிலை அடைத்தார்கள். அப்ப அந்த சாத்தான வாயை அடைக்கிறதுக்கு விசுவாசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசம் எப்படி வரும்? கேள்வினால் வரும். எதை கேட்பது வரும்? கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் மேல் விசுவாசம் வைக்கிறவர்கள் யாரு? அப்போ அவங்க பிரச்சனைக்கு சொல்யூஷன் எங்க இருக்கு? கர்த்தருடைய வார்த்தையில கீழ்ப்படிதல தான் இருக்கு. 2 தீமோத்தேயு 4:17 தீமோத்தேயுக்கு பவுல் ஒரு அழகான ஆலோசனை கொடுப்பார். அதுதான் இன்னைக்கு சபைக்குரியது. 2 தீமோத்தேயு 4:17. கர்த்தரோ எனக்கு துணையாக நின்று என்னாலே பிரசன்னம் நிறைவேறத்தக்கதாகவும் பிரஜாதிகள் எல்லாரும் கேட்கிறதுக்காகவும் என்னை பலப்படுத்தினார். சிங்கத்தின் வாயிலிருந்தும் அப்புறம் என்ன ஒருவரா சிங்கமா அவரை மேற்கொண்டது? பிசாசின் வாயிலிருந்து நான் புறஜாதிகள் மக்கள் மத்தியில தான் போனேன், விக்கிர வழிபாடு உள்ளவர்கள் மத்தியில தான் போனேன், இயேசு கிறிஸ்துவை பத்தி தான் நான் பிரசங்கம் பண்ணினேன். ஆனால் பிசாசின் வாயிலிருந்து நான் பாதுகாக்கப்பட்டேன் என்று சொல்லி அழகாய் அதை சொல்லுகிறேன். அப்ப அவனுக்குள்ள இருந்தது என்ன? பரிசுத்தம் இருந்தது, கர்த்தருடைய வார்த்தை இருந்தது, விசுவாசம் இருந்தது. விசுவாசம் நமக்கு பரிசுத்தத்தையும் தரும், ஜெயத்தையும் தரும். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற உலகத்தின் அதிபதி யாரு? சாத்தான். அப்ப கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் விசுவாசத்திலே வல்லவர்களாகி இந்த சாத்தான் என்ன செய்வீர்கள்? ஜெயிப்பீர்கள் என்றுதான் அர்த்தம். அப்ப சிங்கத்தை ஜெயிக்கிறதுக்கான வழியும் இருக்கு. சிங்கம் யாரை பிரிட்டு போடுமா? அதனாலதான் வசனம் இருவரும் கற்குள்ள பட்டயம். அதை அலட்சியம் பண்ணினால் சாகடித்து விடும். அதை கையில் எடுத்து பயன்படுத்தினால் வாழவும் வைக்கும். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். சரி, அப்ப சிங்கம் என்பது அது சாத்தானுடைய செயல் என்று பார்த்தோம். எப்போ அது சிங்கம் நம்மை பீறிட்டு போடும் என்பதை குறித்து நாம் பார்த்தோம். இப்ப கரடி, இந்த கரடி என்பது என்ன செய்யும்? பிடித்து பீறிட்டு போட்டுவிடும். 1 சாமுவேல் 17 35 வாசிக்கலாம். 1 சாமுவேல் 17:34 வாசிக்கலாம். தாவீது சவுலை பார்த்து, ம் உமது அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்துக்
கொண்டிருக்கிற போது ம் ஒரு விசை ஒரு சிங்கமும் ஆ ஒரு கரடியும் வந்து ஆ காட்டை ம் நான் ஆ போய் அடித்து ம் அதன் பால் தந்தேன். ஆ அது என்னை பாய்ந்த போது ஆ நான் காடியை பிடித்து ஆ அதை அடித்தேன். ஆ, ஒரு கரடி ஆட்டை தூக்கிட்டு போயிட்டு, மந்தையில் உள்ள ஆட்டை தூக்கிட்டு போயிட்டு, இப்போ கரடியுடைய கையில இந்த ஆடு இருக்கு. போய் அது என்ன செய்தாங்கன்னா, அடிச்சு பிடிச்சு தாடை கிழிச்சு அந்த ஆட்டை மீட்டு கொண்டு வந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இதுல நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும். அப்ப இன்னைக்கு மந்தையின் ஆடுகள் என்பது விசுவாசிகள். அப்ப இந்த விசுவாசிகளை இழுத்து கொண்டு போகிற கரடி, பிடித்து கொண்டு போகிற கரடிகள் இன்னைக்கு நடமாடுது. இன்னைக்கு நிறைய சபைகளில் உள்ள விசுவாசிகள் பிடிச்சு மற்றவனுக்கு சபைக்கு போயிடுறாங்க, கூட்டு போயிடுறாங்க, இழுத்து கொண்டு போயிடுறாங்க. இதுவும் நடக்கு. நம்ம கடல்ல வலை வீசி மீனை பிடிக்கணும். சும்மா மீன் தொட்டிகளே மீன் பிடிச்சா இன்னைக்கு அதுதான் நடந்து கொண்டு இருக்கிறது. இதுதான் கரடி. ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். மந்தையின் ஆடு, தேறின விசுவாசிகள், சபையில் நாட்டப்பட்டவர்களை இன்னைக்கு கரடி என்ன செய்யுது? பிடிச்சு இழுத்துட்டு போகுது. அதனால மந்தைக்குள்ள சரியா இருங்க, மந்தையிலேயே இருங்க. மந்தையை விட்டு கொஞ்சம் வெளியே போனா கரடி பிரித்து விடும். இன்னொரு பக்கம் பாக்குறோம், 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் நினைக்கிறேன். 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல கரடி ஒரு கொடூரமான காரியம் செய்து பாருங்க. 2 ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அப்பொழுது போய் ம் ம் அவர்களை சபித்தார். கர்த்தர் நாமத்தில் அவர்களை சபித்தான். உடனே காட்டிலிருந்து வந்து 2 கரடிகள் புறப்பட்டு வந்து 42 பிள்ளை. இது கொஞ்சம் வித்தியாசமா தியானிக்கணும். எலிசா போறான், மொட்டத்தலையான்னு சொல்லி பிள்ளைங்க கேலி பேசுறாங்க. உடனே ஒரு ஊழியக்காரன் கோபம் கொள்ளலாமா, பிள்ளைகளை மன்னிக்க வேண்டாமா என்று நம்ம பலவித கோணத்தில் இதை நாம் தியானிக்கலாம். ஆனா இதுல என்ன சொல்லப்படுகிறது, நம்ம ஆவிக்குரிய இன்னொரு கோணத்தை நாம் பார்க்க வேண்டும். ஒரு பிள்ளைகளை எலிசா கொல்லுவானா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு பிள்ளை இல்லாதவளுக்கு பிள்ளைக்காக அவன் எவ்வளவோ அவன் தேவனுடைய சமூகத்தை நோக்கி பார்த்தானே. அந்த பிள்ளை செத்த பிறகு அந்த பிள்ளையை உயிரோடு எழுப்பி கொடுத்தானே. அப்படிப்பட்டவன் பிள்ளைகளை கொல்லுகிறான் என்றால் இது நமக்கு ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே ஒரு பாடமாக இதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்ப இங்க பார்க்கிறோம், எலிசா தீர்க்கதரிசிய அந்த பிள்ளைகள் எந்த அளவுக்கு வேதனைப்படுத்தி. உடனே இவன் காட்டுல இருந்து இந்த பிள்ளைகளை பிறட்டும் சாபம் விடுகிறான். அந்த சாபம் என்ன ஆயிற்று? 2 கரடி ரூபத்துல வருது. வந்து 42 பிள்ளைகளை பீறிட்டு போட்டு, முதல்ல பார்த்தோம் கரடி மந்தைய நாடை பீறிட்டு போட்டது. இப்போ நம்ம பிள்ளைகளை இந்த கரடி இன்னைக்கு பீறிட்டு கொண்டு இருக்கு. இது ஒரு சாபம். அப்ப இந்த சாபம் என்ன? இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகள் கரடிகளால் பீரிடப்பட்டுகிறார்கள். 2 கரடி, அதுல 1 செல்போன், இன்னொன்னு டிவி. 2 கரடி, புரியுதா? அந்த 2 தான் என்னது இன்னைக்கு சாபம். அந்த 2 கரடி தான் இன்னைக்கு பிள்ளைகளை பீறிட்டு போடுது. இன்னைக்கு தொலைக்காட்சியை காட்டிலும் அதிகமா இருப்பது செல்போன்ல தான் இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுடைய கவனம் இருக்கு. பிள்ளைகள் பீறிட்டு போட்டு விட்டது. இது ஒரு சாபமான காரியம். இன்னைக்கு கரடி பிடித்து கொண்டது, செல்போன் பிடித்து கொண்டது, பிறக்கிற பிள்ளைய பிடித்து கொண்டது. அடுத்தது இன்னைக்கு இந்த செல்போன், தொலைக்காட்சிகள், இவைகள் எல்லாம் உலகத்தின் காரியங்கள், விஞ்ஞானத்தின் வளர்ச்சிகள், இவைகள் தான் இன்னைக்கு கரடி. டவர், செல்போன் டவர், இவைதான் இன்னைக்கு என்ன செய்திருக்கு? கரடி இன்னைக்கு மனுஷனை பிடிச்சு வச்சிருக்கு. கரடி கையில இருந்து தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம தாவீதா இருந்தா தான் முடியும். இன்னைக்கு தாவீது கரடியின் வாயை கிழிச்சு ஆட்டை காப்பாத்தினான். இன்னைக்கு நீங்க தான் என்ன செய்யணும்? பிள்ளைகள் சாபமாய் மாறி விடாதபடி நீங்கள் தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஒருவேளை அன்னைக்கு அந்த பிள்ளைகள் கேலி பேசும் பொழுது அந்த ஊர் பெரியவர்கள் வந்து பிள்ளைகளை தடுத்து நிறுத்தியிருப்பார்களானால் இந்த சாபம் வந்திருக்காது. தீர்க்கதரிசி சாபம் விட்டிருக்க மாட்டான். இன்னைக்கு கர்த்தருடைய கோபாக்கினை இன்னைக்கு நம்ம மேல இருக்கு. நாம பிள்ளைகளை சரியாக
வளர்க்காதனால பிள்ளைகளுக்கு செல்லம் கொடுத்து பிள்ளைகளுக்கு இந்த செல்போன் இந்த காரியங்களில ஊக்கப்படுத்துறதுனால அது சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறார்கள். அன்னைக்கு அந்த பெரியவர் ஊர் பெரியவர்கள் அதை செய்யல. இன்னைக்கு அதே காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவை பீரிடப்பட போவது நம்முடைய பிள்ளைகள், பீரிட போவது இந்த கரடிகள். ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதன் பிடியிலிருந்து நம்ம பிள்ளைகளை நாம் பாதுகாக்க வேண்டும். அப்ப அந்த கரடிங்கிறது ஒரு சாத்தானுடைய செயல். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சாத்தான் பிடித்துக்கணும், பிசாசு பிடித்து கொண்டது என்றுதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போமானால், மத்தேயு 12ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல ஒரு இளைஞனை அங்க என்ன பண்ணிருக்கு, ஒரு குருடும் ஊமையுமானவனை பிசாசு ஊமையாக்கி உள்ள, குருடும் ஊமையும் ஆக்கின ஒரு பிசாசு, அவனை பிடித்து கொண்ட பிசாசு. அதை வாசிக்கலாம். பண்ணிருக்கு. பிசாசு பிடித்த குருடும் பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவ்விடத்தில் கொண்டு வரப்பட்டால் குருடும் ஊமையுமானவர் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். இங்க பிசாசு, இந்த செல்போன் என்ற பிசாசு பிடித்தால் பிள்ளைகள் குருடாகி விடுகிறார்கள், ஊமையாகி விடுகிறார்கள். உண்மைதானே? பிள்ளைகளுக்கு இன்னைக்கு பேச்சே சரியா வரல. இன்னைக்கு பிள்ளைகள் பேசுற பேச்செல்லாம் இலக்கணம் சுத்தமாவும் இல்லை, சரியான மொழியும் இல்லை, இங்கிலீஷும் இல்லை, அது கேட்கிற எந்த மொழி தாய்மொழியும் சரியா வரல. கூருடும் ஊமையுமாக்குவது எது? இன்னைக்கு பிள்ளைகள் டிவியில அந்த செல்ப பார்த்து கேளுங்க, ஒரு பதில் வராது. நம்ம நாயா கத்தணும் பதில் வராது. ஏன்னா அடிக்ஷன் குருடும் ஊமையும் ஆக்கி விட்டது. என்ன பேசணும் தெரியாம என் இஷ்டத்துக்கு பேசுறாங்க. வல்கர் எல்லாமே இன்னைக்கு தகாத காரியங்கள். அப்போ யார் காரணம்? பிசாசு பிடித்தா அது குருடும் ஓமையுமா மாற்றி விடுமா? இன்னொரு காரியம் பாருங்க. மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்துல ஒரு இளம் பிள்ளை, பொம்பளை பிள்ளை, அந்த பொம்பளை பிள்ளைய பிசாசு பிடிக்காது. வாசிக்கலாம். பிசாசுகள் பிடித்திருக்கிறவனும் பிசாசுகள் பிடித்திருக்கிறவனும் பன்றிக்குள்ளும் பன்றிக்குள்ளும் கண்டவர்களுக்கும் சம்பவத்தை கண்டதற்கும் அவனுக்கு வரும். இது ஒரு வாலிபன், அன்னைக்கு ஒரு வாலிபன் லேகியன் என்ற பிசாசு அவனை பிடித்தது. இப்போ அந்த பிசாசு எங்க போகுது? பன்னி கூட்டத்துக்குள்ள. அப்போ அது ஒரு மனுஷனுக்குள்ள வரும் பொழுது ஒரு மனுஷனை பிசாசு பண்ணியா மாத்திடுறது. பண்ணி என்ன செய்யும்? அசுத்தத்துலதான் கிடக்கும், அசுத்தமானவர்களை உட்கொள்ளும். பண்ணியை யாரும் உட்கொள்ளக்கூடாது. அது வெறி குழம்பு இருந்தும் அசை போடாத மிருகம். அப்போ பண்ணி ஒரு அசுத்தமானது, விலக்கப்பட்ட ஒரு விலங்கு. ஆனா பிசாசு அதை விரும்புது. இப்போ ஒரு மனுஷனையும் பிசாசு பிடித்தால் அப்புறம் பண்ணியா மாத்திரும். பண்ணி எங்க கிடக்கும்? நரகலான இடத்துல கிடக்கும், சேத்துலதான் கிடக்கும். இப்ப எனக்கு இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் குடிச்சு வெறிச்சு சேத்துலையும் எங்கெங்கெல்லாம் அசிங்கம், நரகலான இடங்களிலும் தீமை கூடுகிற இடங்களிலும் விழுந்து கிடக்கிறார்கள். இன்னைக்கு அவ தெளியணும். தெளிந்து வஸ்திரத்தை, ரட்சிப்பின் வஸ்திரத்தை உடுத்து இயேசு கிறிஸ்து பாதத்துல அமரணும். யோசிச்சு பாருங்க, ரொம்ப ஜாக்கிரதை. இன்னைக்கு விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ஒரு பக்கம் வளர்ச்சியா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அழிவையும் கொடுத்து கொண்டிருக்கிறது. வாலிபருடைய அழிவுக்கும் வித்திட்டு கொண்டிருக்கிறது. உனக்கு வாலிபர்களும் இதுல மயங்கிட. ரோட்ல பாருங்க, எல்லாரும் எதிர வர்ற ஆள் கூட தெரியல, மிஷினை காதுல மாட்டிக்கிட்டு எதையோ கேட்டுட்டு போறோம், எதையோ பேசிட்டு போறோம், பைத்தியக்காரன் போல பேசிட்டு போறோம், என்னத்தையோ கேட்டு. எதிர பஸ் வர்றதும் தெரியல, பைக் வர்றதும் தெரியல. சில தனியா புலம்பிக்கிட்டே போறான், பைத்தியம் போல. கேட்டா அவன் போன்ல பேசிக்கிட்டே போறான், எங்கதான் போய் சேர போறாங்கன்னு தெரியல. இன்னைக்கு விஞ்ஞானம் லேயோன்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது, செல்போன்கள். ரொம்ப ஜாக்கிரதை. இது ஒரு பிசாசு. இயேசு கிறிஸ்துவால் மாத்திரம் தான் இதுல விடுவிக்க முடியும். இன்னைக்கு உங்க பிள்ளைகள்
இந்த மோகத்துல இருக்கிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. முதல்ல நாம அதுல இருந்து வெளியே வருவோம். நாம சரியா இருந்தது நம்முடைய பிள்ளைகளை சரியாக்க முடியும். இன்னொரு வசனம், அதே மார்க்கு 7ஆம் அதிகாரத்துல 26ஆம் வசனத்துல, ஒரு இளம் பெண், சின்ன பிள்ளை, கானானேசரியுடைய பிள்ளை, அவளை பிசாசு பிடித்திருக்கிறது. அப்ப இன்னைக்கு பிள்ளைகளையும் பிடிச்சிருக்கு, வாலிபர்களையும் பிடிச்சிருக்கு, சின்ன பிள்ளைகளையும் பிடிச்சிருக்கு. அப்ப அந்த வயது வித்தியாசம் இல்லாதபடி இன்னைக்கு பிசாசு, கரடிகள் பிடித்து வைத்திருக்கிறார்கள். ரொம்ப ஜாக்கிரதை. நான் வேலைக்கு ரொம்ப நேரம் எடுக்கல. நம்முடைய பிள்ளைகள் கத்து நம்ம கொடுத்த பிள்ளைகள், ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். பிள்ளைகளுக்கு அறிவு தேவைதான், உலகத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் சாத்தான் இப்படிப்பட்ட கரடிகளை அனுப்பி ஒரு சாபத்தை இன்னைக்கு பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டிருக்க. அதை பெரியவர்களாக நீங்கள் நானும் கண்டிக்காமல் போவோமானால் நம்ம பிள்ளைகளை அந்த கரடிகள் பிரித்து விடும். அவை தாவீதை போல இந்த சிங்கத்தின், அந்த கரடியின் கைகளில் இருந்து இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. அப்ப எனக்கு அருமையான தேவைச்சானு. அப்ப இன்னைக்கு இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இன்னைக்கு நம்மளை சூழ்ந்திருக்கிறது. ஒரு பக்கம் பார்த்தேன், எனக்கு சிங்கத்தின் மூலமாய் சிங்கம் எப்படி நம்ம விழத்தட்டுகிறதுன்னு பார்த்தோம். இன்னொரு பக்கம் விஞ்ஞானத்தின் பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம எப்படி அழிவுக்கு நடத்தி கொண்டிருக்கிறது என்பதை பார்த்து, அப்போ இந்த பிரச்சனைகள், இந்த பெலிஸ்தன் அவன் கெக்கரித்து கொண்டிருக்கிறான். கேட்டின் மகன் ஒரு நாள் தோன்றுவான். அந்த கேட்டின் மகன் தோன்றும் பொழுது இந்த உலகம் முழுவதும் ஒரே ஆட்சியாக இருக்கும். உங்கள் அத்தனை பேருடைய ரெக்கார்ட்ஸ் அவன் கையில இருக்கும். அந்த கேட்டின் மகன் தோன்றுவான். அதுதான் வருகைக்கு கடைசி அடையாளம். கிட்டத்தட்ட நம்ம அப்படி நெருங்கி கொண்டு இருக்கிறோம். அது ரொம்ப ஜாக்கிரதை. அவை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பொல்லாத கேட்டின் மகனாகிய பெலிஸ்தன் கைக்கு நம்மை தப்புவிப்பார் என்கிற தைரியம், தாவீதுக்குரிய அந்த தைரியம் நமக்கு வேணும். தாவீதுக்கு எதனால் தைரியம் வந்தது? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். இஸ்ரவேலரின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாகி கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறேன் என்று சொன்னான். எனக்கு அருமையான தேவச்சன், இந்த பிரச்சனைகளை, என்ற சிங்கத்தை, நம்ம சாபமாக்க துடிக்கிற கரடிகளின் கூட்டங்களை இன்னைக்கு நாம் அழிக்க, இந்த பெலிஸ்தனை அழிப்பதற்கு கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. தேவன் நோக்கி பார். நன்றி, உம்மாலே ஒரு சேனைக்குள் பாய்வே. நன்றி தகப்பன், நன்றி ராஜா. கண்களை மூடும், தேவன் நோக்கி பார். அந்த இஸ்ரவேலின் இராணுவங்களின் சேனைகளின் தேவனாய் கர்த்தருடைய பலத்தை பெற்றுக்கொள்ளும். அந்த ஆவிக்குரிய பலன் இருந்தால்தான், அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை எடுத்தால்தான் இந்த கரடியின் சிங்கத்தை நம்ம அழிக்க முடியும். இன்னைக்கு உலகத்தை நம்ம மேற்கொண்டிருக்கிற பிரச்சனைகள், இவ்வளவு வித்தியாசமான பிரச்சனைகள் இன்னைக்கு நம்ம மேற்கொண்டிருக்கிறது. நம்ம ஜாக்கிரதை. எல்லா பிரச்சனைகளுக்கும் முடிவு உண்டு என்று வேதம் சொல்லுகிறது. அந்த முடிவை கொடுப்பவர் இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையா தேவைச்சான். உன் வாழ்க்கையில கடன் ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வாழ்க்கை ஒரு பிரச்சனையா இருக்கலாம், வேலை ஒரு பிரச்சனையா இருக்கலாம். இவைகளெல்லாம் உன்னை விளத்திட்ட முடிய எத்தனைத்து கர்ச்சித்து கொண்டு இருக்கலாம். ஆனா நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய சொல்லை மீறாத, கர்த்தருடைய சொல்லுக்கு கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படி. தானியேலை போல பரிசுத்தத்தை காத்துக்கொள். அந்த சிங்கங்கள் உன்னை மேற்கொள்ளுவதே இல்லை. சிங்கத்தின் வாய் கிழிக்க வேண்டும் என்றார். கர்த்தருடைய வசனத்தில் நீ விசுவாசத்தில் தேர்ந்தவனாய் மாற வேண்டும். அதுபோல இன்னைக்கு விஞ்ஞானம் என்ற கரடி இன்னைக்கு அது ஒரு சாபமாய் மாறிவிட்டது. ஆசீர்வாதமாய் இருக்க வேண்டிய விஞ்ஞானத்தின் வளர்ச்சி இன்னைக்கு மனிதனுக்கு சாபமாய் மாறிக்கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கரடியின் பிடியில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள் அது பீரிட்டு போடுவதற்கு முன்னால் அது மீட்கப்பட வேண்டும். நன்றி தகப்பனே, நன்றி. அவர் பிள்ளைகளை நாம் சரியாக வளர்க்க வேண்டும். இல்லை என்றால் பிள்ளைகளை கரடி பீரிட்டு போட்டுவிடும், பிள்ளையற்றவளாய் மாற்றிவிடும்.
ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. இந்த விஞ்ஞானத்தினால் நாம் விழுந்து விடாதபடி அதை மேற்கொள்ள மெஞ்ஞானத்தின் அறிவை பெற்றுக்கொள்வோம். கர்த்தருடைய ஆவியானவராய் ஆளுகை சென்னை ஒப்பு கொடுப்போம். நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. வல்லவரே உமக்கு ஸ்தோத்திரம், உன்னதரே உமக்கு ஸ்தோத்திரம், மகிமை தேவனே உமக்கு ஸ்தோத்திரம். ராட்சத வடிவில் பெலிஸ்தன் நின்று கொண்டிருக்கிறார். இந்த பெலிஸ்தனை எங்களால் விளத்துக்க முடியாதான், ஆனால் எங்களோடு இருப்பவர் பெரியவர். நீ சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். நன்றி தகப்பனே. எங்களுக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஒரு ஆயுதம் ஆக்காது. பெலிஸ்தன் கர்ச்சித்தாலும் அவன் தலை துண்டிக்கப்படும். கரடிகள் வந்தாலும் அதை நாங்கள் நொறுக்கி போடுவோம், கிழித்து போடுவோம். சிங்கங்களின் தாடையை நாங்கள் பீத்தெறிந்து விடுவோம். அந்த தாவீது கரல பலன் எங்களுக்கு தான். அந்த தாவீதுடைய பலன் எங்களுக்கு வேணும். சிங்கத்தையும் கரடியும் கிழித்து போட்டு ஆட்டுக்குட்டியை மந்தையின் ஆட்டுக்குட்டியை காப்பாற்றின அந்த தாவீதின் பலனை எங்களுக்கு தான். ஓ உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அந்த உன்னதத்தின் பலன் எங்களுக்குள் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். அந்த போஜனத்தின் பலன் ஒவ்வொருவருக்கும் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். இந்த ஆவிக்குரிய பலன் ஒவ்வொருக்கும் இறங்குவதற்காக ஸ்தோத்திரம். நன்றி தகப்பனே. அப்பா, இந்த பிரச்சனைகள் எல்லாம் மேற்கொள்ள பலத்தால் ஒவ்வொருவரும் இடைகட்டப்பட்டு தேவ பலத்தால் நிரப்புங்க. அந்த பலமுள்ள ஆவியானவர், அப்பா, அவர் பலமுள்ள ஆவியானவர், பலப்படுத்துகிற கிறிஸ்துவானவர், வல்லமையின் ஆவியானவர் எங்களை ஆளுகை செய்ய ஒப்பு கொடுக்கிறார். இந்த சிங்கத்தையும் கரடையும் மேற்கொள்ள நீர் எங்களுக்கு பலன் தருகிறேன். அந்த தாவீது கரடின பலனை எங்களுக்கு தருகிறேன். சவுல் அணிந்த ஆடைகளை அணிந்து பார்த்தார், கவசங்களை அணிந்து பார்த்தார், முடியவில்லை. ஆனால் உம்முடைய பலத்தோடு போன போது விசுவாசத்தில் அந்த பெலிஸ்தனை வெட்டி வீழ்த்தினான். அவனுடைய பட்டயத்தை வைத்து அவன் தலையை வெட்டினான் என்று பார்க்கிறோம். உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீது கரடின பலனை அவனுக்கு கிருபை மாத்திரம் அல்ல, உடைய பலனையும் கொடுத்தேன். அந்த தாவீது மீது வந்து இறங்கின அந்த பலத்தை எங்களுக்கு தார். அந்த புது பலத்தை எங்களுக்கு தார். தந்து விட்டபடியாலும் உமக்கு ஸ்தோத்திரம். அந்த பலத்தை பெற்றுக்கொண்டவர்களாய் சிங்கத்தை கரையும் கிழித்து போடுகிற அப்பா தைரியத்தை பலத்தை எங்களுக்கு தந்தபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். பெலிஸ்தனை நாங்கள் உம்முடைய பலத்தால் வெட்டி வீழ்த்துகிறோம். அவன் தலை துண்டிக்கப்பட்டது. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அப்பா, எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் பிள்ளைகளையும் உம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கும். பொறுப்படுத்திக்கொள்ளும், ஜெயமெடுக்க செய்யும். பிரச்சனைகளை கண்டு வீழ்ந்து போகாதபடி பிரச்சனைகளை கண்டு மேற்கொள்ள எங்களுக்கு கிருபை தருகிறேன், பலன் தருகிறேன். அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு தாழ்த்துக்கிறேன், நம்முடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உள்ள நல்ல நாமத்தில் பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலமை பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம்.